எத்தனை பேர் வேத புத்தகத்தை கொண்டு வந்தீங்க? කී දෙනෙක් දේව වචනේ ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ආමෙන් ස්වාමීන් වහන්සේට சிலர் பைபிளை ஃபோனில் வச்சிருப்பீங்க. සමහර අය බයිබලේ ෆෝන් එකේ තබා තිබෙනවා. அப்படிப்பட்டவர்களும் இன்னைக்கு நீங்கள் பைபிளை பார்க்கலாம். එවැනි අයත් ඔබ බයිබලේ බලන්න පුළුවන්. ஆனால் சோமவதி லீலவதின்னு வர்ற மெசேஜஸ் எல்லாம் பார்க்காதீங்க. සෝමවති ලීලවති කියන මෙසේජ් බලන්න එපා. வேத புத்தகத்தை மாத்திரம் பாருங்க. දේව වචනේ විතරක් බලන්න. ஆமென். ආමෙන්. நமது தேவன் உயிரோடு இருக்கிறார். අපගේ දෙවියන් වහන්සේ ජීවමානව සිටිනවා. ஆமென். ආමෙන්. நான் ஆமேனும் காணும் அல்லேலூயாவும் காணும். ආමෙන්. දැන් හalleluya. ටයර්ඩ් ආයිට. டயர்ட் ஆயிட்டாங்களா? ටයර්ඩ් වුණාද කියලා. இயேசு உயிரோடு இருக்கிறார். යේසුස් වහන්සේ ජීවමානයි. எங்கள் மத்தியிலே இருக்கிறார். අප මැදියේ සිටිනවා. இப்போ எங்களோடு பேச போகிறார். දැන් අප සමග කතා කරන්නට යනවා. இவ்வளவு நேரம் நாங்க துதித்தோம், මෙච්චර වෙන අපි ස්තුති කරා, ஜெபம் பண்ணோம். යාඥා කරා. இப்போ அவர் எங்களோடு பேச போகிறார். දැන් උන්වහන්සේ අප සමග කතා කරන්නට යනවා. ஆமென். ආමෙන්. ரெடியா? සූදානම්ද? அவர் சொல்றது கேட்பீங்களா? උන්වහන්සේ කියන දේ අසනවද? அவருக்கு கீழ்ப்படிவீங்களா? උන්වහන්සේට කීකරු වෙනවද? ஆமென். ආමෙන්. அல்லேலூயா. හalleluya. பொல்லாத காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். නපුරු කාලවල අපි ජීවත් වෙනවා. கடைசி காலமா இருக்கிறபடினாலே අන්තිම කාලයේ තිබෙන නිසා அநேக காரியங்களை நாங்க பார்க்கிறோம். බොහෝ දේවල් අපි බලනවා. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். යුද්ධද යුද්ධ ප්‍රවෘත්තිද අපි අසමින් அது සිටිනවා. மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. மிகவும் மோசமான ஒரு காரியம் என்னவென்றால், ඉතින් නපුරු කාරණයක් කොහොමද නම් சபை සභාව தாக்கப்படுகிறது. පීඩාවට ලක් වෙනවා. சபை සභාව இதுவரைக்கும் தாக்கப்படாத விதத்திலே தாக்கப்படுகிறது. මෙතෙක් දවස් පීඩාවට නොලක් වුණු විදියට පීඩාවට පත් இந்த වෙනවා. தாக்கம் வெளிப்புறத்துல இருந்து வரல, මේ පීඩාව පිටතින් ආවේ නැහැ. பிற மதஸ்தாரிடத்திலிருந்து வரையில, අන්‍ය ආගම් අයගෙන් පැමුණිනේ. ஆனா சபைக்குள்ளேயே இருந்து தாக்கம் வருகிறது. නමුත් සභාව ඇතුළතින්ම ඒ පීඩාව ඇති වෙනවා. இந்த தாக்கம் யாரிடத்திலிருந்து வருகிறது? මේ බලපෑම කොහින්ද පැමිණෙන්නේ? கள்ள தீர்க்கதரிசிகள், බොරු අනාගතවක, கள்ள போதகர், බොරු ගුරුවරු, இப்படிப்பட்டவர்கள் இடத்திலிருந்து வருகிறது தாக்கம். මෙවැනි අයගෙන් පැමිණෙනා වූ බලපෑම්. அநேக கிறிஸ்தவர்கள் බොහෝ කිතුණුවන් வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். මුලාවට පත් වෙලා සිටිනවා. மத்தேயு 24 அதிகாரத்துல මතේ 24 වෙනි පරිච්ඡේදය. சீஷர்கள் வந்து ගෝලයන් පැමිණ இயேசு இடத்துல கேட்கிறாங்க, යේසුස් වහන්සේ අසනවා, நீங்கள் திரும்பி வரும் பொழுது இருக்கிற அடையாளங்கள் என்ன? ඔබ නැවත එන විටදී තිබෙනව සලකුණු කුමක්ද? அப்ப இயேசு என்ன சொல்றார்? முதலாவதாக එවිට යේසුස් වහන්සේ ප්‍රථමයෙන් කුමක්ද කියන්නේ? முதல் காரியம் அவர் சொல்லுகிறார், ප්‍රථම කාරණේ උන්වහන්සේ කියනවා, வஞ்சிக்கப்படாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. ඔබ මුලාවට ලක් නොවන පිණිස සිටි. அப்ப சபைக்குள்ளே, එසේනම් සභාව තුළ சபைக்குள்ளே என்றால் நான் ஒரு பர்டிகுலர் சபையை பற்றி நான் சொல்லல, සභාව කියලා කියන විදිහදී සමහර සභාවල් ගැන විතරක් කිව්වේ නෑ. ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாயே இருக்கிற சபை, ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරව තිබෙනව සභාව, இந்த சபைக்குள்ளே මේ සභාව තුළ சத்துரு සතුරා வஞ்சிக்கிற ஆவியை அனுப்பி මුලා කිරීමේ ආත්මය යවලා கிறிஸ்தவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிறார்கள். කිතුණුවන් පවා මුලාවට ලක් වෙනවා. எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள்? කෙසේද ඔවුන් එසේ ලක් වෙන්නේ? வசனம் இல்ல, වචනේ නැහැ. ஆனால் அற்புதங்கள் நடக்குது. නමුත් ආස්කම් සිදු වෙනවා. ஆமென். ආමේන්. இந்த வசனத்தை வசனமாக போதிக்க மாட்டார்கள். මේ වචනේ ආකාරයට දේශනා කරන්නේ නැහැ. மனம் திரும்புதலை பற்றி பேச மாட்டார்கள். පසුතැවිල්ල ගැන කතා කරන්නේ නැහැ. பாவத்தை குறித்து பேச மாட்டார்கள். පාපය ගැන කතා කරන්නේ නැහැ. பரிசுத்தத்தை பற்றி பேச மாட்டார்கள். සුද්ධකම ගැන කතා කරන්නේ නැහැ. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி பேச மாட்டார்கள். දෙවියන් වහන්සේට බය වෙන්න බය ගැන කතා කරන්නේ නැහැ. ஆனால் அற்புதங்கள் செய்கிறார்கள். නමුත් ආස්කම් කරනවා. இப்படியாக கிறிஸ்தவர்களும் அநேக ஜனங்களும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். මේ ආකාරයේ කිතුණුවන්ද බොහෝ සෙනගද මුලාවට ලක් වෙනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනවද සහෝදර සහෝදරී, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? මේකට කාරණේ කොහොමද කියලා දන්නවද? இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே අද කිතුණුවන් තුල தேவ பிரசன்னம் இல்ல, දෙවියන් වහන්සේගේ තේජස නැහැ. தேவனுடைய மகிமை இல்ல. උන්වහන්සේගේ මහිමය නැහැ. தேவனுடைய பிரசன்னம் இல்ல, උන්වහන්සේගේ තේජස නැහැ. தேவனுடைய மகிமை இல்ல. උන්වහන්සේගේ මහිමය නැහැ. கிறிஸ்துவின் சபைக்குள்ளே, කිතුණුවන්ගේ සභාව තුල, உண்மையான சபைக்குள்ளே සැබෑ සභාව තුල தேவனுடைய பிரசன்னம் இல்ல, උන්වහන්සේගේ තේජස නැහැ. தேவனுடைய மகிமை இல்ல. උන්වහන්සේගේ මහිමය නැහැ. அதனால் தான் ඒ නිසා තමයි இந்த கள்ள போதகர், මේ බොරු கள்ள ගුරුවරු, தீர்க்கதரிசிகள் බොරු අනාගත இவ்வனமாக වක්තරු මේ ආකාරයේ ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். සෙනගව රවට්ටමින් සිටිනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනවද සහෝදර සහෝදරීනි,
கிறிஸ்தவ சபைக்குள்ளே කිතුණු සභාව තුළ கிறிஸ்தவர்களுக்குள்ளே කිතුණුවන් තුළ தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ තේජස අභිමුඛත්වය හැම මොහොතෙම තිබෙන්න ඕන. தேவனுடைய பிரசன்னம் இருந்தால் උන්වහන්සේගේ අභිමුඛත්වයේ තිබුණොත් தேவனுடைய மகிமை வந்து இறங்கும். උන්වහන්සේගේ මහිමයත් බැස එනවා. தேவனுடைய மகிமை வந்திருந்தால் උන්වහන්සේගේ මහිමය ආවොත් தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும். උන්වහන්සේගේ බලය ක්‍රියා කරනවා. இன்னைக்கு சபையிலே அதை காண இல்ல. අද සභාව තුළ ඒක දකින්න නැහැ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, இந்த தேவனுடைய பிரசன்னத்தை பற்றியும் මේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වය ගැන தேவனுடைய மகிமையும் குறித்து උන්වහන්සේගේ මහිමය ගැනත් நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள මම போகிறேன். ඔබ ගැන සමහර දේවල් කතා කරන්න. ஏனென்றால் ඇයිද නම් 4 மணிக்கு අතරට இந்த இடத்தை விட்டு நாங்க போகும் பொழுது මේ ස්ථානින් අපි යන தேவனுடைய විදිහදී பிரசன்னத்தோடும் දෙවියන් වහන්සේගේ තේජසින් தேவனுடைய மகிமையோடும் උන්වහන්සේගේ நாங்க මහිමෙන් போக வேண்டும். අපි යන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? முக்கியமாக වැදගත් ලෙස மத்துகமையில இருந்து சபையார் வந்திருக்கிறார்கள். මතුකම සභාවෙන් මෙස්සන්ට වෙත් සිටිනවා. அவர்களை நாங்க வரவழைக்கிறோம். ඔවුන් අපි සාදරින් இது පිළිගන්නවා. முந்தைய நான் சொல்லியிருக்கணும், மன்னிச்சிருக்கேன், நான் மறந்துட்டேன். මට අමතකුණ ටිකක් ඒක කියන්න. பாஸ்டர் கிறிஸ்தாந்தாவும் நானும் ஆரம்ப காலத்தில் மத்துகம சபையை கட்டி எழுப்பினதுக்கு நாங்கள் அதுக்கு எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பலத்தையும் எங்களுடைய ஆதரவையும் கொடுத்து அவர்களுக்கு உதவி செஞ்சோம். ආරම්භ කාලයේදී මමත් පාස ක්‍රිසන්තත් අපගේ හැම හතින්ම ඔවුන්ට ඒ සභාව ගොඩනගන්නට උපකාරයක් වුණා. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, இந்த தேவனுடைய பிரசன்னமும் මේ දෙවියන් වහන්සේගේ තේජසත් අභිමුඛත්වය தேவனுடைய மகிமையும் උන්වහන්සේගේ මහිමයත් சபைக்குள்ள மாத்திரமல்ல සභාව තුල පමණක් නෙවෙයි, சபைக்கு வெளியே இருக்க வேண்டும். සභාවේ පිටතත් තිබෙන්න ඕනේ. அதாவது ඒ කියන්නේ நாங்க சபையில இல்லாத நேரத்துல අපි සභාවේ නැති මොහොතේදී உலகத்துல இருக்கும் பொழுது ලෝකයේ සිටිද්දී தேவனுடைய பிரசன்னமும் උන්වහන්සේගේ තේජසත් தேவனுடைய மகிமையும் උන්වහන්සේගේ මහිමයත් எங்களுக்குள் 24 மணித்தியாலங்களும் අප තුල පැය 24 පුරාම இருக்க வேண்டும். තිබෙන්න ඕනේ. ஜனங்கள் எங்களை பார்க்கும் பொழுது සෙනඟ අපදේශ බලන ஒரு කල வித்தியாசத்தை காண வேண்டும். එක වෙනසක් උන් இவனில் දකින්න ஒரு ඕනේ. வித்தியாசம் இருக்குன்னு அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். මොන්ගේ වෙනසක් තිබෙනවා කියලා ඔවුන්ට ඇගෙන්න ඕනේ. தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய மகிமையும் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது දෙවියන් වහන්සේගේ තේජසත් මහිමයත් එක මිනිසෙක් තුළ තිබෙද්දී அவன் உலகத்தான் அல்ல, ඔව් ලෝකයේ තනත්තෙක් அவன் නොව வேற மாதிரி ஒரு ஆள். ඔව් වෙනස් වූ පුද්ගලයෙක්. நாங்க வேற மாதிரி பிரதர், අපි වෙන අය බ්‍රදර්. அப்படி ஒரு பாட்டு இருக்குதானே? ඒ වගේ ගීතිකාවක්. ஆமென். அப்ப தேவனுடைய மகிமையும் එසේනම් දෙවියන් වහන්සේගේ මහිමය தேவனுடைய பிரசன்னமும் උන්වහන්සේගේ තේජසත් எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். නිතරම අප තුළ තිබෙන්න ඕනේ. யாத்ராமம் புத்தகத்திலே නික්ම යාම පොතේ 32 அதிகாரத்திலே 32 වෙනි පරිච්ඡේදයේ ஆண்டவர் ස්වාමින් වහන්සේ மோசேயை பார்த்து சொல்லுகிறார், මෝසෙස් දෙස බලා කියනවා, மோசே, මෝසේ நீ இந்த சீனாய் மலைக்கு மேலாக, නුඹ සීනායි කන්ද උඩට, சீனாய் மலைக்கு இன்னொரு பேர் ஓரேப் மலை, සීනායි කන්දට ඕරෙබ් කන්ද කියලා නමක් மலை තිබෙනවා. உச்சிக்கு ஏறி வா, කන්ද මුදුනට නැග ඉන්න, நான் என்னோட வந்து இரு. මා සමග ඉන්න. கொஞ்ச நாட்கள் இருந்த பிறகு ටික දවසක් සිටියට පස්සේ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக ඊශ්‍රායෙල් සෙනඟට දෙන පිණිස நான் சில கற்பனைகளை உனக்கு தருவேன். සමහර අනපනත් මම ඔබට දෙනවා. அப்ப மோசே එවිටදී මෝසෙස් தன்னுடைய உதவியாளராக இருந்த யோசுவாவை கூட்டிக் கொண்டு තමාගේ උපකාරකයා වෙන යොෂුවවත් රැගෙන மலையில ஏறி போகிறான். කන්ද මුදුනට නැගියනවා. அரவாசி தூரத்துல මාගේ දුරට யோசுவாவை பார்த்து சொல்லுகிறான், යොෂුවා දෙස බලා කියනවා, யோசுவா நீங்க இரு, යොෂුවා මේ ඉන්න, நான் மேல போயிட்டு வரேன். මම උඩට ගිහිල්ලා එන්න. ஏன்னா ஆண்டவர் சொல்லாம ஒருத்தரும் போக முடியாது. එතන දෙවියන් වහන්සේ කියන්නේ නැතුව කවුරුත් උඩට යන්න බෑ. இவன் மோசேயை யோசுவாவை அரவாசி தூரத்துல கொண்டு போய் விட்டுட்டு அவன் மலை உச்சிக்கு போயிட்டான். යොෂුවාව මාගේ දුර අතහැරලා මෝසෙස් කඳ මුදුනට ගියා. சீனாய் மலை உச்சிக்கு போயிட்டான். සීනායි කඳ මුදුනට ගියා. இப்ப அங்க ஆண்டவரோடு அவன் சம்பாஷித்துக் கொண்டு இருக்கிறான். ඒ සන දෙවියන් වහන්සේ සමග ඔව් කතා කරමින් සිටිනවා. கீழே இஸ்ரவேல் ஜனங்களை පාල ඊශ්‍රායෙල් සෙනඟ ஆரோனின் கையில ஒப்படைச்சிட்டு போனான். ආරෝන්ගේ දෑතට බාර කරලා ගියා. ஆரோனே, ආරෝන් நான் போய் ஆண்டவரோடு பேசிட்டு வரேன், මම ගිහලා දෙවියන් වහන්සේම කතා කරලා நீங்க එන්න. இந்த ஜனங்களை பார்த்து கொள்ளுங்க ඔබ මේ සෙනඟ බලා ගන්න. அப்படின்னு சொல்லி මෙසේ කියලා சீனியர் பாஸ்டர் ஆகிய மோசே, වැඩිමල් පාලක වයන මෝසෙස් அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகிய ஆரோனுடைய கையில
தன்னுடைய காங்கிரிகேஷன் தன்னுடைய சபையாரை ஒப்பு கொடுத்துட்டு போய்விட்டார். උදව් පාලකයා වෙන ආරෝන්ගේ දෑතට තමාගේ ඇදෙලිවන්තයන් බාර දීලා ගියා. இப்ப 40 நாட்கள் கடந்துடுது. දවස් 40ක් පසු වුණා. ரொம்ப நாள் ஆச்சுது. ගොඩක් දවස් වුණා. மோசே மேல போன ஆளை காணல. මෝසේ ඊළඟට ගියා පේන්නේ නැහැ. திருப்பி வரல. නැවත ඇරියාවේ அப்ப නැහැ. ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க, එවිටදී සෙනග බලනවා. எங்களை ஈர்த்திருந்து இவன் கூட்டிட்டு வந்தான், අපව මිසරෙන් අපව කැඳවගෙන ආවා. இப்பொழுது போயிட்டான், දැන් ගියා. வருவேன்னு சொல்லிட்டு போனான், එනවා කියලා ගියා. ஆளை காணல. ඒ මිනිහව පේන්නේ இனி නැහැ. நாங்க இந்த வனாந்திரத்துல இருந்து என்ன செய்வது? මින් පසුව මේ වනාන්තරේ ඉඳලා අපි කුමක්ද කරන්නට යන්නේ? நாங்க போறதுக்கு எங்களுக்கு முன்பதாக தேவர்களை அமைத்து தாருங்கன்னு ஆரோனை பார்த்து கேட்கிறார்கள். අපි ඉදිරියට ගමන් කරන පිණිස දෙවිවරු අපිට සාදා දෙන්න කියලා ආරෝන්ගෙන් ඔවුන් ඉල්ලුවා. அப்பொழுது ஆரோன், உங்களுக்கு எல்லாம் கதை தெரியும் தானே? ඒ කතාව ඔබ සියලු දෙනාට දන්නවා. ஆரோன் சொல்லுகிறான், එවිටදී ආරෝන් කියනවා அந்த ஜனங்களை பார்த்து, ඒ සෙනග දෙස බලලා உங்களுடைய காதுல உங்களுடைய கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் கழட்டித்தாங்க. ඔබගේ කනේ කරේ තිබෙන රන් භාණ්ඩ ගලවලා දෙන්න. ஆரோன் அவர்களுக்கு ආරෝන් උන්ට ஒரு கன்று குட்டியை, தங்கத்தினாலே ஒரு கன்று குட்டியை செய்து கொடுக்கிறான். රන් වසු පැටියෙක් ඔවුන්ට අදලා දුන්නා. யாத்ரா 32 அதிகாரம் 5 வசனத்துல නික්මයාම 32 වෙනි පරිච්ඡේදයේ ஆரோன் அதை பார்த்து ආරෝන් ඒ දෙස බලා அதுக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி ඒට ඉදිරියේ පූජාසනයක් ගොඩනගා நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். ඒට දවස උන්වහන්සේගේ මංගල්‍ය කියලා කිව්වා. எப்படிப்பட்ட பாஸ்டர்னு பாருங்க இவன். කොයිවෙනි පාලකවරයෙක්ද කියලා බලන්න. ஆமென். ආමේන්. சீனியர் பாஸ்டர் போயிட்டாரு. සීනියර් පාස්ටර් උඩට ගියා. இந்த பாஸ்டர் என்ன பண்றாரு? මේ පාස්ටර් මොනවද කරන්නේ? தங்கத்தினாலே ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி රන් වලින් වහු පැටයෙක්ව අදලා நாளைக்கு இதுக்கு பலி என்று சொல்லுகிறான். ඒට දවසේ මේකට පූජාව කියලා කිව්වා. அந்த காலத்திலேயும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாருங்க பாருங்க. ඒ කාලේත් බොරු දිවසිවරුන් සිටියා බලන්න. ஆமென். ආමේන්. அந்த காலத்திலேயும் கள்ள பாஸ்டர்மார் இருந்தாங்க. ඒ කාලේත් බොරු පාලකවරු සිටියා. இப்ப என்ன நடக்குது? දැන් කොහොමද සිදු වෙන්නේ? அடுத்த வசனம் 6ஆம் வசனம். 6 වෙනි පදය. மறுநாள் அவர்கள் அதிகாலையிலே எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். සෙනග බොන්ටත් කන්ටත් සෙල්ලම් කරන්නටත් විනෝද වෙන්නටත් පටන් ගත්තා. உங்களுக்கு தெரியுமா, ඔබ දන්නවද? இந்த உலகத்திலே මේ ලෝකේ ஃபர்ஸ்ட் வர்ஷிப் கான்செப்ட் வச்சது பாஸ்டர் ஆரோன். පළවෙනි වර්ෂිප් කොන්සර්ට් එක තිබ්බේ පාස ආරෝන්. ஆமென். இப்ப அங்கங்கே வர்ஷிப் கான்செர்ட் நடக்குது தானே? දැන් මේ වර්ෂිප් කොන්සර්ට් තියෙනව නේද? ஆமென். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? කී දෙනෙක් අහලා තියෙනවද? வர்ஷிப் கான்செர்ட். වර්ෂිප් කොන්සර්ට්. ஹாட் டாக் ஸ்டால் இருக்கும், හොට් ඩොග් ස්ටෝල් තියෙනවා, ஹாம்பர்கர் ஸ்டால் இருக்கும், හැම්බර්ගර් ස්ටෝල් තියෙනවා, கடலை விற்பாங்க, කඩල විකුණනවා, ஃபேஸ் பெயிண்டிங் இருக்கும். ෆේස් පේන්ටින් තියෙනවා. அங்க சர்வாங்க தகன பலி எல்லாம் விட்டு ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பாங்க. ඒ ස්ථානේ පූජා ඔප්පු කරලා දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. ஹலோ, இப்ப இல்லையா? இருக்குதானே? දැන් තියෙනවද නැද්ද? இங்கேயும் அப்படித்தான் செஞ்சாங்க. මේත් එම තමයි කරේ. புசிக்கவும் කන්ටත් குடிக்கவும் බොන්නටත් உட்கார்ந்து விளையாடவும். ඔවුන් විනෝද වෙන්නටත් ஆமென். வர்ஷிப் கான்செர்ட் போட்டு மெரி கிரவுண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க விளையாட. වර්ෂිප් කොන්සර්ට් ගේ දාලා මෙරිකරොන් இந்த உலகத்துல முதல் நடந்த வர்ஷிப் கான்செர்ட் பாஸ்டர் ஆரோன் கீழே தான். මේ ලෝකේ ප්‍රථම වතාවට වර්ෂිප් කොන්සර්ට් එකක් තිබුවේ පාස ආරෝන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනේවන්ත සහෝදර සහෝදරීනි, வர்ஷிப் கான்செர்ட் எதுக்கு முன்பதாக வைத்தார்கள்? වර්ෂිප් කොන්සර්ට් එක කුමක් ඉදිරිපිට තිබුණාද? பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு கன்று குட்டிக்கு முன்னால. රන් වහු පැටියෙක් ඉදිරිපිට. இப்பவும் இந்த வர்ஷிப் கான்செர்ட் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக அல்ல, கன்று குட்டிகள். දැනුත් මේ කාලයේදී දෙවියන් වහන්සේ ඉදිරිපිට නෙවෙයි, වසු පැටියන් ඉදිරිපිට වහු පැටියන් ඉදිරිපිට තිබෙනවා. பெயர் போன அந்த பெயர் போன ප්‍රසිද්ධ වූ பெயர் சரியா தமிழ்ல அதுக்கு நல்ல வார்த்தை இருக்கு பாருங்க. பெயர் போன නම් ප්‍රසිද්ධ වූ கிழிச்சிட்டு போன ඉරාගෙන ගිය ஒரு பாடகர் வந்து ඒක ගීතිකාකරුවෙක් ඇවිල්ලා வர்ஷிப் கான்செர்ட் வைப்பாராம். වර්ෂිප් කොන්සර්ට් තියනවලු. ஜனங்கள் எல்லாம் விசில் அடிச்சு සෙනඟ විශිල් ගාන ஆடி பாடி குதித்து නටමින් ගයමින් සිටලා அவங்க நினைக்கிறாங்க ஆண்டவரை துதிக்கிறோன்னு. ඔවුන් සිතනවා දෙවියන් වහන්සේ නමස්කාර அவங்க කරනවා. யாரை துதிக்கிறாங்க தெரியுமா? ඔවුන් කාටද இந்த නමස්කාර பெயர் කරන්නේ? போன பாடகர். මේ නම ගියා වූ ගීතිකාකාරයෙක්. ஆமென்.
இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற வர்ஷிப் கான்செப்ட். මේක තමයි දැන් කිතුණු ලෝකයේ තිබෙන worship concept. அதுக்கு நான் அகேன்ஸ்ட். ඒකට මම විරුද්ධයි. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනීවන්ත සහෝදර அங்கே සහෝදරියනි. பரிசுத்த ஆவியானவர் இல்ல, ඒ ස්ථාන ශුද්ධාත්මයන් වහන්සේ නැහැ. வேற ஆவிகள் அங்கே கிரியை செய்யும். වෙන ආත්මයන් ඒ ස්ථානේ ක්‍රියා කරනවා. ஏமாந்து போகாதீங்க. රැවටෙන්න එපා. இது விக்கிரகாராதனை. මේක රූප නමස්කාරයක්. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනීවන්ත සහෝදර සහෝදරියනි. இந்த ப்ராஃபட் அப்போஸ்தலன்னு சொல்லி வர்றவங்களுக்கு போய் தலை குனியாதீங்க. මේ දිවැසිවරු අනාගත වක්තුරු කියලා එන අයට ඔබගේ ඉස දෙන්න එපා. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. මට පුදුමයි. சும்மா கோட் சூட் அடிச்சவன எல்லாம் இவனை கண்டோன்னு கீழே குனிஞ்சு விழுறாங்க பாருங்க. කෝට් සුට් දාගෙන එන අය දැක්ක ගමන් ඔවුන් වැටිලා නමස්කාර කරනවා. மூடர்கள், ඔවුන් මෝඩයන්. மடையர்கள், මෝඩයන්. பைத்தியக்காரர். පිස්සන්. இன்னொரு மனுஷனுக்கு போய் கும்பிடணுமா? තව මිනිහෙකුට වඳිනවා. ஜீவனுள்ள தேவனுக்கு மாத்திரம் தான் நமஸ்கரிக்கணும். ජීවමාන දෙවියන් වහන්සේට විතරයි නමස්කාර කරන්න. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதான் மாத்திரம் தான் நீங்க தலையை குனியணும். ජීවමාන දෙවියන් වහන්සේ ඉදිරිපිට විතරයි ඔබ ඉස නවන්න ඕනේ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනීවන්ත සහෝදර சரி සහෝදරියනි. இவங்க எல்லாம் ஆடைகள் எல்லாம் கழட்டி போட்டு ஆடுறாங்க. මොවුන් ඇඳුම් ගලවලා දාන නටනවා. கன்றுக்குட்டிக்கு முன்பதாக වහු රූපේ ඉදිරිපිට. மேலே இந்த ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ඊළ සිට දෙවියන් වහන්සේ அவருக்கு බැලුවා. கோபம் பொத்தி கொண்டு வருகிறது. උන්වහන්සේට කෝපේ කඩාගෙන ආවා. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் கோபிக்கிற ஆண்டவர், கோபமும் வரும். අපේ දෙවියන් ඔබ දන්නවද අපේ දෙවියන් වහන්සේට කෝපයක් ஓ පැමිණෙනවා. இயேசு நல்லவர், ඕ යේසුස් වහන්සේ යහපත්. இயேசு அன்புள்ளவர், යේසුස් වහන්සේ ප්‍රේමණීයයි. எனக்காகத்தானே சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார். මානිසානි කුරුසේ ලේ වගුරු වල මැරුණේ. அது ஒரு பக்கம் தான். එක පැත්තයි. இயேசுவோட மறுபக்கம் உங்களுக்கு தெரியாது. යේසුස් වහන්සේ අනිත් පැත්ත ඔබ දන්නේ නැහැ. அவருக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும் தெரியும் தானே. උන්වහන්සේට කෝපය ආවොත් කොහොමද அப்ப සිදුවෙන්නේ ஆண்டவர் කියලා. பார்த்து கொண்டிருக்கிறார், இவன் எல்லாம் கன்றுக்கு முன்னால வேர்ஷிப்னு சொல்லி ஆடுறானே. දෙවියන් වහන්සේ බලන් ඉන්න ඕව අපිට ඉදිරිපිට නමස්කාර කරලා ගායනා කරනවා. அவருக்கு கோபம் வந்துச்சு. ඔහුට කෝපය පැමුණා. என்ன நடந்தது தெரியுமா? කොහොමද සිදුවන්නේ? அவர் மோசேயோடு பேசுறாரு பாருங்க. උන්වහන්සේ මෝසෙස් සමග කතා කරනවා. 32 அதிகாரம் 7 வசனத்திலே 32 අත්වෙනි පදය. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, එවිට උන්වහන්සේ මෝසෙස් දෙස බලා நீ இறங்கி போ, ඔබ බැස යන්න. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். නුඹ මිස්ර දේශයෙන් ගෙනාවෝ නුඹේ සෙනග. அவருடைய கோபத்தின் நிமித்தமாக උන්වහන්සේ කෝපයෙන් නිසා அவருடைய பாஷையே மாறுது பாருங்க. උන්වහන්සේගේ භාෂාව පවා වෙනස්. அவர் என்ன சொல்றார் மோசேயை பார்த்து? මෝසෙස් දෙස බලා කොහොමද කියන්නේ? மோசே, මෝසෙස් நீ இறங்கி போ, නුඹ බැස යන්න. எகிப்து தேசத்திலிருந்து நீ கொண்டு வந்த என் ஜனங்கள் என்று சொல்லல, உன் ஜனங்கள். මිස්ර දේශේ නුඹ ගෙනාවෝ නුඹේ මගේ සෙනග කියලා කිව්වේ නෑ. அதுக்கு නුඹගේ அர்த்தம் என்ன? ඒකට අර්ථය කොහොමද? அவர்தான் மோசேயை அனுப்பி இந்த ஜனங்களை கூட்டிட்டு வந்தாரு. උන්වහන්සේ තමයි මෝසෙස් යවා ඒ සෙනගව ගෙන්න ගත්තේ. இப்பொழுது அவர் கோபத்தின் நிமித்தமாக දැන් කෝපේ කරනකොට அவர்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. උන්වහන්සේ ඔවුන් ප්‍රතික්ෂේප කරා. இஸ்ரவேல் ஜனங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ඒ මිස්ර සෙනගව ප්‍රතික්ෂේප කරා. இவ்வளவு நாட்களும் என் ஜனம்னு சொல்லி கொண்டிருந்தாரு. මෙච්චර දවස් මාගේ සෙනග කියන් හිටියා. இப்போ மோசே பார்த்தாடே, மோசே இது உன் ஜனம். මෝසෙස් දෙස බලා දැන් අනේ මෝසෙස් මේක නුඹේ සෙනග. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරියනි, ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை பார்த்து என் மகன் என் மகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரா? උන්වහන්සේ අදත් ඔබ දෙස බලා මාගේ දීනිය මගේ පුත්‍රයා කියලා කියාගෙන සිටිනවද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරියනි, ஆண்டவருக்கு கோபம் வந்தா அவ்வளவுதான். උන්වහන්සේට කෝපය පැමුණුනොත් அவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, උන්වහන්සේ මෝසෙස් දෙස බලා நீ කියනවා எகிப்து தேசத்தில் நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். නුඹ මිස්ර දේශයෙන් ගෙනාව නුඹගේ සෙනග ඔවුන්ව විනාශ කරගත්තෝය. 32:9 ஆண்டவர் சொல்லுகிறாரு, 32:9 කියනවා. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, උන්වහන්සේ මෝසෙස් දෙස බලා இந்த ஜனங்களை பார்த்தேன், මේ සෙනග බැලුවා. இவர்கள் මොහුන් வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். තද කුලන් නැති සෙනග. எப்படி? කොහමද? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். තද කුලන් නැති සෙනග. ஆண்டவர் ஒரு புது பெயர் அவர்களுக்கு கொடுத்தார். උන්වහන්සේ අලුත් නාමයක් என்ன பெயர் தெரியுமா? කොහමද නාමය? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். තද කුලන් නැති සෙනග. அத கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும்னா ඒක ඔබ කෙටියෙන් කියනවා නම් VK, VK. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். තද කුලන් නැති සෙනග. இன்றைக்கு இந்த சபையிலும் இருக்கிறீங்களா? අද මේ සභාවේ සිටිනවද? VK சிஸ்டர், VK sister. வணங்கா கழுத்துள்ள சிஸ்டர். තද කුලන් නැති සහෝදරිය. VK பிரதர், තද කුලන් නැති සහෝදරිය. வணங்கா கழுத்துள்ள பிரதர்.
තද කුලල් ඇති සහෝදරයා நம்ம சபையில இருக்கிறாங்க. අපගේ සභාවේ සිටිනවා. அது நல்லா தெரியும் நமக்கு. අපි දන්නවා හොඳට. நாங்க கொஞ்சம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருப்போம். අපි දැකලා නොදැක්ක ආකාරයට இதெல்லாம் வீக்கே சிஸ்டர், මේ ඔක්කොම තද இதெல்லாம் வீக்கே பிரதர். තද කුලල් ඇති வணங்கா கழுத்துள்ளவர்கள். තද කුලල් ඇති අය கழுத்து வணங்கவே செய்யாது. බෙල්ල වැනෙන්නේ නැහැ. சிலருக்கு கழுத்து இருக்கோ தெரியாது, பார்க்க தெரியல. සමහරට බෙල්ල තියෙනවද නැද්ද කියලා දන්නේ නැහැ. உங்களுக்கு இருக்கு. ஆமென். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். තද කුලල් ඇති பாஸ்டர் ஒன்னும் சொல்ல முடியாது. පාලකතුමා කිසිම දෙයක් කියන්න බෑ. அவங்களுக்கு கோபம் வந்துரும். ඔවුන්ට කෝපය நீ පැමිණෙනවා. எப்படி எனக்கு அப்படி சொல்லுவ? නුඹ කොහොමද මට ඒක කියන්න පුළුවන්? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? මම කවුද කියලා දන්නවද? என்ன போல இந்த சபையில யாருக்கும் பாட தெரியுமா? මං වගේ මේ සභාවේ කාට හරි ගායනා කරන්න පුළුවන්. பாஸ்டரை விட எனக்கு நல்ல பைபிள் தெரியும். அப்படிப்பட்டவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். එවැනි අයට තමයි කියන්නේ තද කුලල් ඇති සෙනඟ. ஆமென். நான் அந்த கழுத்து வணங்கவே செய்யாது. ඒ බෙල්ල වැනෙන්නේම නැහැ. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அதை எப்படி வணங்க வைக்கணும்னு. නුඹ දෙවියන් වහන්සේට දන්නවා ඒක කොහොමද නැවෙන්න තබන්න ඕනේ කියලා. நாங்க பார்ப்போம் අපි බලමු. யாத்ராமம் 32:17 வசனத்துல නික්මයාම 32:17 බලමු. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு සෙනඟ ഘോഷා කරන එක යෝෂුවා අසලා மோசேயை நோக்கி මෝසස් දෙස බලා பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். කඳවුරේ ഘോഷාවක් තිබේයයි කීවේය. இப்ப ஆண்டவர் மோசே அனுப்பிட்டார் தானே. மோசே கீழே வருகிறான், கையில 2 கற்பனைகள், මෝසස් දෙවියන් වහන්සේ මෝසස් එවුවා. 2 பலகைகள், 10 கற்பனைகள் கொண்ட 2 பலகைகள். මෝසස් ඒ අනපනත් දෙක අරගෙන ඒ ලෑලි දෙක අරගෙන පල්ලයට එනවා. வந்து யோசுவாவை சந்திக்கிறான். ඇවිත් යෝෂුවාම එනවා. யோசுவா என்ன சொல்கிறான்? යෝෂුවා කුමද කියන්නේ? ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி ഘോഷා කරන එක යෝෂුවා අසලා මෝසස්ට කියා பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். කඳවුරේ ഘോഷාවක් ඇති වී තිබෙනවා කියලා කිව්වා. யோசுவா என்ன சொல்கிறாரு? යෝෂුවා කුමද කියන්නේ? மோசஸ் මෝසස් பாளையத்தில், அதாவது கீழே පල්ලය කඳවුරේ யுத்தத்தின் சத்தம் கேக்குது. යුද්ධයේ සද්දයක් ඇසෙනවා. இப்ப யோசுவா வந்து எல்போட் தானே. යෝෂුවා එල්බෝඩ්නේ. அவனை இப்பதான் மோசே ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. මෝසස් දැන් තමයි ඔව්ව පුහුණු කරගෙන සිටින්නේ. அவனுக்கு தெரியாது. ඔව්ට එච්චර දන්නේ නැහැ. அவன் வந்து பார்க்கறான். ඔව් ඇවිත් බලනවා. அவன் இந்த சத்தம் கேட்டோன்னே ඔව් ශබ්ද ඇසපු ගමන් அவன் நினைக்கிறான் யுத்தத்தின் சத்தம். ඔව් අසනවා ඒක යුද්ධයේ සද්දයක්. மோசஸ் சொல்றான் இது யுத்தத்தின் சத்தம் கேக்குது. මෝසස් කියන මේක යුද්ධයේ සද්දයක් කියලා. மோசஸுடைய மறுமொழி என்ன தெரியுமா? මෝසස්ගේ ප්‍රති උත්තරේ කුමක්ද දන්නවද? இதுதான் முக்கியமான காரியம். මේක තමයි ඊටම වැදගත් දෙයක්. மோசஸுடைய மறுமொழி என்ன? මෝසස්ගේ පිළිතුර කුමක්ද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිනි, கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. අවධානයෙන් අසන්න. சிலருக்கு நான் இது சொன்னா கோபம் வரும், பரவாயில்ல. සමහර අයට මේක කිව්වොත් කෝපේ කමක් නැහැ. That's okay. ඒක කමක් නැහැ. மோசே என்ன சொல்லுகிறான் யோசுவாட்ட? මෝසස් කුමක්ද කියන්නේ යෝෂුවාට? மோசே, මෝසස් அது ஜெபத்துணியாகிய சத்தமும் அல்ல. ඒක යාඥාවේ අඬකුත් නෙවෙයි. நானே ஜெபம் இல்ல, ஜெயம். ඒක ජය අඬකුත් නෙවෙයි. ஜெயத்துணியாகிய சத்தமும் அல்ல. ඒක ජය ගෝසාවකුත් නෙවෙයි. அபஜெயத்துணியாகிய சத்தமும் அல்ல. ඒක පරාජිත අඬකුත් නෙවෙයි. பாடலின் சத்தம். ඒක ගීතිකාවේ අඬක්. என்ன சொல்றான் மோசஸ்? මෝසස් කුමද කියන්නේ? இது வெற்றியின் சத்தம் அல்ல, මේක ජයග්‍රහණයේ අඬ නෙවෙයි. தோல்வியின் சத்தம் அல்ல, මේක පරාජය අඬකුත් නෙවෙයි. சும்மா பாடல் சத்தம். නිකන් ගීතිකාවේ අඬක්. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. අවධානයෙන් අසන්න. மோசே என்ன சொல்றான்? මෝසස් කුමද කියන්නේ? யோசுவா, යෝෂුවා இது வெற்றியின் சத்தம் அல்ல, මේක ජයග්‍රහණයේ අඬකුත් இது නෙවෙයි. தோல்வியும் சத்தம் அல்ல, මේක පරාජය අඬකුත් சும்மா නෙවෙයි. பாடல் சத்தம். නිකන් ගීතිකාවේ சும்மா අඬක්. பாடல் சத்தம். නිකන් ගීතිකාවේ அன்புள்ள අඬක්. சகோதர சகோதரிகளே, සෙනවද සහෝදර සහෝදරිනි, இன்றைக்கு சபையில என்ன கேக்குது? අද සභාවේ කුමද ඇසෙන්නේ? வெற்றியின் சத்தம் அல்ல, ජයග්‍රහණයේ හඬ නෙවෙයි. தோல்வியின் சத்தம் அல்ல, පරාජය හඬ නෙවෙයි. பாடல் சத்தம். ගීතිකාවේ හඬ. அவ்வளவு
அவ்வளவுதான். එච්චරයි. ஆமென். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර இன்றைக்கு සහෝදරියනි. சபைக்குள்ள பிரசன்னம் இல்ல, අද සභාව තුළ තේජසක් නැහැ. மகிமை இல்ல. මහිමේ නැහැ. ஏனென்றால் அபிஷேகம் இல்லாத பாடல்கள், ඇයිදන ආලේපේ නැති ගීතිකාව. பாட்டுகள் பாடுகிறோம், ගීතිකාවල් ගායනා කරනවා. ஜனங்களை என்டர்டெயின் பண்றோம், ජනතාවට විනෝදය ඇති ஜனங்கள் කරනවා. உணர்ச்சி வசப்படுகிறார்கள், ඔවුන් ඇඟීම් බර වෙනවා. கரங்களை தட்டுகிறார்கள், අත්පුරසන් දෙනවා. ஆடுகிறார்கள், නටනවා. குதிக்கிறார்கள். උඩ පනිනවා. சும்மா பாடல் தான். නිකන් ගීතිකා විතරයි. யோசித்து பாருங்க. කල්පනා කරලා බලන්න. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு கதை சொல்றேன். ඔබ දන්නවද මම කතන්දරයක් කියන්නම්. வாலுக்காராம ரோட்ல, මාළුකාරාමේ පාරේ கொள்ளுப்பிட்டியில வாலுக்காராம ரோட்ல, කොළුපිටි මාළුකාරාමේ ප්‍රදේශයේ அப்பெல்லாம் நான் சின்ன பையன். ඒ විදිහට මම කුඩා දරුවෙක්. பாஸ்டர் கோல்டன் தான் வர்ஷிப் லீடர். පාස්ටර් කෝල්ටන් තමයි වර්ෂිප් ලීඩර්. சிஸ்டர் சூசன் ஒரு சின்ன போர்ட்டபிள் ஆர்கன் போடுவாங்க பக்கத்துல. සිස්ටර් සූසන් පොඩි ඕගන් එකක් තබා තිබෙනවා. மிஸ்ஸஸ் ராக்குட்னு ஒரு சகோதரி இருந்தா. මිසිස් බොඩ්කිල් කියලා සහෝදරිය සිටියා. அவ எனக்கு சொந்தக்காரி தான். ඒ මට නෑදෑයි. அவ பஸ் இடிபட்டு ඒක බස් එකෙන් වැදිලා ஒரு இன்னொரு எலும்புக்கு மேல இருந்துச்சு. එක ඉලයට තව ඉලයට ඊලින් தாங்க සිටියා. முடியாத வேதனை. ඒක දරා ගන්නට බැරි වේදනාවක්. இது அந்த காலம். ඒ කාලේ டாக்டர் சொல்லிட்டாரு ஆபரேட் பண்ணவும் முடியாது. වෛද්‍යවරු කිව්වා මේක ශල්‍ය කර්මයක් කරන්නටත් බෑ. ஆபரேட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லைன்றார். ශල්‍ය කර්මයක් කරලත් වැඩක් නැහැ. இன்றைக்கு அவ வேதனையோட சர்வீஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறா. අද වේදනාව නමස්කාරයට ඇවිල්ලා වාඩි වෙලා எங்க හිටියා. அம்மா இங்க, அவ இங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறா. මගේ අම්මා ළඟ වාඩි වෙලා හිටියා. ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்க அன்றைக்கு சபையில. එදා සභාවේ 10 දෙනයි සිටියේ. வர்ஷிப் லீடர் யாரு? වර්ෂිප් ලීඩර් කවුද? பாஸ்டர் கோல்டன். පාස්ටර් කෝල්ටන්. அவர் தான் வர்ஷிப் லீடர், அவர் தான் பிரசங்கம் பண்ணும். ඔහු තමයි වර්ෂිප් කරන්නේ, ඔහු තමයි මැසේජ් දෙන්නේ. அன்றைக்கு கிட்டார் இல்ல, ட்ரம்ஸ் இல்ல, ஆர்கன் இல்ல, ஒரு சின்ன ஆர்கன் இருந்துச்சு, அவ்வளவுதான். එදා දවසේ තූරිය වාදන මුකුත් නැහැ, පුඩා ඕගන් එකක් විතරක් තිබුණා. இவர் வர்ஷிப் லீட் பண்ணி கொண்டிருந்தாரு. මම වර්ෂිප් එක ලීඩ් කරමින් සිටියා. பாஸ்டர் கோல்டன் பாடுறதை கேட்டிருக்கீங்களா யாராவது? පාස්ටර් කෝල්ටන් ගායනා කරන එක අසලා තියෙනවා. சிஸ்டர் குமுதி, நீங்க வேற யாரும் கேட்டிருக்கீங்களா? වෙන කවුරු හරි අසලා තිබෙනවද? பாஸ்டர் கோல்டன் பாடுறதை கேட்டிருக்கீங்களா? வர்ஷிப் லீட் பண்றதை கேட்டிருக்கீங்களா? පාස්ටර් කෝල්ටන් වර්ෂිප් ලීඩ් කරන එක අසලා තිබෙනවද? ஆமென். அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ඒ ගැන මම කියන්නේ නැහැ. நீங்களே யோசித்து கொள்ளுங்க அது எப்படி இருந்திருக்கும். ඔබම කල්පනා කරගන්න ඒක කොහොමද කියලා. ஆனா அவர் வர்ஷிப் லீட் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல නමුත් වර්ෂිප් ලීඩ් කරගෙන ඉන්න විටදී சிஸ்டர் ராக்குட் பக்கத்துல உட்கார்ந்தவங்க எல்லாம் ஒரு சத்தம் கேட்டுச்சு. සිස්ටර් ලොකුත් ළඟ වාඩි වෙලා හිටපු වෙලාවදී සද්දයක් ඇසුණා. டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ටක් ගාලා සද්දයක් என்ன நடந்தது தெரியுமா? කොහොමද සිදුනේ කියලා දන්නවද? அந்த ஒரு எலும்புக்கு மேல இருந்த எலும்பு ඒ ඉලයටට ඊලින් තිබුණා ඉල ඇටය. அப்படியே கீழே வந்து மட்டத்தோட ஃபிட் பண்ணிட்டு ඒක පල්ලයට ඇවිල්ලා ඒක අරිගැස්සුණා. உடனே சுகம் வந்துச்சு. විගසින්ම සුවය. ஒரு ஆபரேஷன் ஒண்ணுமே கிடையாது. ඒක ඔපරේෂන් එකක් නැහැ. உடனே சுகம். විගසින්ම සුවය. யாரு வர்ஷிப் லீடர்? කවුද වර්ෂිප් ලීඩර්? பாஸ்டர் கோல்டன். පාස්ටර් කෝල්ටන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියනි. இன்றைக்கும் வர்ஷிப் லீடர்ஸ் வர்ஷிப் பண்றீங்க. අදත් වර්ෂිප් ලීඩර්ස්ලා වර්ෂිප් කරනවා. என்ன சத்தம்? டக்குன்னு சத்தம் எதுவும் கேக்குதா? ටක් ගාලා ශබ්දයක් එහෙම ඇසුණාද? அந்த காலத்துல ඒ කාලේදී வர்ஷிப் நடக்கிற நேரம் நாங்கெல்லாம் வாலிபர் அஷரா இருந்தோம். අපි වර්ෂිප් වෙලාදී අපි අශිරස් வர்ஷிப் நடக்கிற நேரம் වර්ෂිප් සිද්ධ වෙන நாங்கெல்லாம் වෙලාවේ அங்க இங்க ஓடுவோம். අපි මේ இவர்கிட்ட கேட்டு பாருங்க. පාස්ටර් ගියාලා බලන්න. ஏன்னா பிசாசுகளுக்கு இருக்க முடியாது. එතන යක්ෂයන්ට ඉන්න බෑ. பிசாசு எல்லாம் சத்தம் போடும், යක්ෂයා කෑ ගන්නවා. எழும்பி ஓட பார்க்கும் வெளியே. නැගිටලා දුවන්න බලන්න. நாங்க எல்லாம் ஓடி போய் பிடிப்போம். අපි දුවලා ගිහලා අල්ල ගන්නවා. வர்ஷிப் நடக்கிற நேரம். වර්ෂිප් එක සිදු වෙන වෙලාවේ. இப்ப வர்ஷிப் நடக்கிற நேரம் දැන් වර්ෂිප් සිදු වෙන වෙලාවේ பிசாசும் கைத்தட்டி பாடுது. යක්ෂයාත් අත්පොර සන්දීලා ගායනා කරනවා. என்னுள்ளம் தேவன். இதுதான் சபை. මේක තමයි සභාව. இன்றைக்கு சபை අද සභාව. பிரசன்னமும் இல்ல, තේජසත් නැහැ, மகிமையும் இல்ல, මහිමයක් නැහැ. சும்மா பாட்டு. නිකන් ගීතිකා. ஆமென். ආමේන්. ஒருத்தன் இருக்கிறான் இந்தியால, சொல்லுங்க, එක්කෙනෙක් ඉන්නවා. பயப்படாதீங்க, இதெல்லாம் சொல்ல. එක්කෙනෙක් ඉන්නවා ඉන්දියාවේ. அவன் பொண்டாட்டியோட டிவோர்ஸ் கேஸ் போகுது. ඔහුගේ භාර්යාව සමග දික්කසාද නඩුවක් යනවා. வைப்பாட்டிய கூட்டிட்டு போறான் கூட்டம் வைக்க. දෙවෙනි භාර්යාව අඬගාගෙන යනවා, උපභාර්යාව අඬගාගෙන යනවා රැසීම් තබන්න. உபபாரியா சரியா? මප්පාටි ஆயிரக்கணக்கான ஜனங்கள்
දහස් ගණන් සෙනග மேடையில பாஸ்டர்மார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. වේදිකාවද පාලකවරු වාඩි වෙලා இவன் ඉන්නවා. ஆடுறான் பாடுறான், ඔවුන් නටනවා ගායනා කරනවා. வாலிபர் எல்லாம் ஆடுறாங்க. තරුණයන් නටනවා. இதுதான் வர்ஷிப் கான்செப்ட். මේක තමයි වර්ෂිප් කොන්සර්ට්. பாஸ்டர் ஆரோனுடைய ஆவி. පන්ස ආරෝන්ගේ ආත්මය. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනවද සහෝදර සහෝදරියනි. எங்கே போகுது சபை? කොහෙද යන්නේ සභාව? எங்கே போகுது சபை? සභාව කොහෙටද යන්නේ? கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. කිතුණුවන් ඉන්නවා. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் கிறிஸ்தவர்கள். ඉරිදාට පමණයි ඔවුන් කිතුණුවා. சபைக்குள்ள வந்தா மாத்திரம் தான் கிறிஸ்தவர்கள். සභාව තුළට ආවොත් පමණයි කිතුණුවා. அவங்களுக்கு சபைக்குள்ள வந்தாதான் அந்நிய பாஷை வரும். ඔවුන්ට සභාව තුළට ආවොත් තමයි අන්‍ය භාෂාව. மற்ற நாட்கள் அந்நிய பாஷை வராது. අනිත් දවස්වලට අන්‍ය භාෂාව වෙන්නේ ஒரு නැහැ. நாள் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண மாட்டாங்க. කවදාවත් අන්‍ය භාෂාවෙන් යාඥා කරන්නේ ஆனா නැහැ. சபைக்குள்ள வந்தா නමුත් සභාව තුළ ஊ! මේ විදිහට කෑ ගන්නවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියනි. வெற்றியும் சத்தமும் இல்ல, ජයග්‍රහණයේ ഘോഷාවක් නෙමෙයි. தோல்வியும் சத்தம் இல்ல, පරාජය ഘോഷාවක් சும்மா නෙමෙයි. பாட்டு නිකන් ගීතිකා போதும். ඇති. இதெல்லாம் நிப்பாட்டிட்டு මේ සියල්ල නතර කරලා அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ක්‍රියාපොතේ දෙවෙනි கொஞ்சம் පරිච්ඡේදය கீழே வாசிச்சு பாருங்க. எந்த வசனம்னு எனக்கு ஞாபகம் இல்ல. බිම කියලා බලන කොමද சபை கட்டி எழுப்பின பொழுது 3 காரியம் நடந்துச்சு. සභාව ගොඩනැගෙන කලදී කාරණා තුනක් සිදු වුණා. வார்த்தை, වචනය, ஜெபம், යාඥාව, ஃபெலோஷிப். එක්සත් භාවය. வர்ஷிப்ங்கிற வார்த்தையே அந்த இடத்துல இல்ல. නමස්කාර කියන වචනේ එතන නැහැ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර சும்மா සහෝදරියනි. பாடல். නිකන් ගීතිකා. இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்தாவியானவர் இல்ல ஆனா அந்நிய பாஷையில பேசுறாங்க. අද කී දෙනෙක් ශුද්ධාත්මයන් වහන්සේ නැතුව අන්‍ය භාෂාවෙන් කතා කරනවද? ஆமென். ஒரு கூட்டத்துல ஒரு சகோதரி அந்நிய பாஷையில பேசிக்கொண்டிருந்தா. එක රැස්වීමක සහෝදරියක් අන්‍ය භාෂාවෙන් කතා කරමින් සිටියා. நான் பார்த்தேன், கொஞ்சம் பரிசுத்தமான சகோதரின்னு போய் தலையில கையை வச்சேன். ඔහු ශුද්ධ ස්ත්‍රියක් කියලා ඉතලා මම ඔළුවේ අත තැබ්බා. அந்நிய பாஷை பேசுறது என் காதுல விழுந்துச்சு, அதனால தான் கை வச்சேன். අන්‍ය භාෂාව කතා කරන මගේ කනට ඇහුණා. ඒ නිසා ගිහලා අත තිබ්බා. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்ல. නමුත් ශුද්ධාත්මයන් වහන්සේ கை නෙමෙයි. வச்ச உடனே எந்த ஆவியினது வெளிப்பட்டுச்சு. අත තබපු ගමන් කුමන ආත්මයක්ද කියලා එළිදරව්. கீழே விழுந்தா බිම වැටුණා. அந்த அசுத்தாவி போச்சுது. ඒ අශුද්ධාත්මය ගියා. நான் எழும்புனோன்னு கேட்டேன், நீங்க அந்நிய பாஷையில பேசுனீங்களே, எந்த சபைக்கு போறீங்கன்னு கேட்டேன். මම නැගිටිනම ඇසුවා නුඹ අන්‍ය භාෂාවෙන් කතා කරා කොයි සභාවටද යන්නේ அவ කියලා. சபையின் பேரை சொன்னா. ඇය සභාවේ නම කිව්වා. நான் சொல்ல மாட்டேன், මම කියන්නේ නැහැ. எனக்கு வெட்கம் சொன்னா. මට ලැජ්ජයි කිව්වා. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි. பரிசுத்த ஆவியானவர் இல்ல, ශුද්ධාත්මයන් වහන්සේ නැහැ. பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் இல்ல. උන්වහන්සේගේ එක්සත් භාවය නැහැ. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற ஒரு மனநிலைமையும் இல்ல. ශුද්ධාත්මයන් වහන්සේ සිටිනවා කියනවා සිතිවිල්ලකුත් නැහැ. ஆனா அந்நிய பாஷை வாயில. නමුත් අන්‍ය භාෂාව මුඛේ. இதுதான் சபை இன்னைக்கு. මේක තමයි සභාව. அதனால்தான் ඒ නිසා තමයි இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழும்பி வர்றாங்க. ඒ නිසා තමයි බොරු දිවැසිවරු නැගිටලා එන්නේ. சும்மா பாடல். නිකන් ගීතිකා. worship leaders சொல்றத கேட்டுக்கொள்ளுங்க. worship leadersලා කියන දේ අසා ගන්න. இந்த மேடையில ஏறுவதற்கு முன்பதாக මේ වේදිකාවට உங்களுடைய නැගිටිනකොට வாழ்க்கையை சோதித்து பார்த்து ඔබගේ ජීවිතය සෝදිසිකොට බලා தேவனுடைய பரிசுத்தத்தை ஏற்றுக்கொண்டு දෙවියන් වහන්සේගේ ශුද්ධභාවය රැගෙන கர்த்தருடைய பாதத்திலே கண்ணீர் விட்டு ஜெபிக்காம இந்த மேடையில ஏறக்கூடாது. දෙවියන් වහන්සේගේ පාද පාමුල කඳුළු සලා යාඥා නොකර මේ වේදිකාවට නකින්න එපා. ஆமென். ආමේන්. worship leader வேலை என்ன? worship leadersලාගේ රාජකාරිය ஒரு கையால ஆண்டவரை கொண்டு வரணும், එක දෑතින් දෙවියන් වහන්සේ රැගෙන மற்ற ඉන්න ඕනේ. கையால ஜனங்களை போய் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது தான் worship leader வேலை. අනිත් දෑතින් සෙනගව දෙවියන් වහන්සේ වෙතට ළඟා කිරීමයි worship නමස්කාර කරන අයගේ රාජකාරිය. இன்றைக்கு worship leaders எல்லாம் ஜனங்களை சும்மா என்டர்டெயின் பண்ணி கொண்டிருக்கிறார். අද නමස්කාර මග පෙන්වන අය සෙනගව විනෝදයට පත් කරනවා. கோவிக்க வேணா, எல்லாரும் இல்ல. ඔබ තරහ වෙන්න එපා, හැමෝම නෙවෙයි. ஆனால் நான் என்ன சொல்றேன் என்னண்டா, මම කුමක්ද කියන්නේ? அன்றைக்கு ஒரே மலையிலே மோசே யோசுவாவை பார்த்து சொன்னான், එදා ඕරෙබ් කන්දේදී මෝසස් යෝෂුවා බල්ලා කිව්වා சும்மா பாடல். නිකන් ගීතිකා. சும்மா பாடல் தான். නිකන් ගීතිකා තමයි. அதுதான் இன்னைக்கும் நடக்குது. ඒක තමයි අදත් සිදු அன்புள்ள වෙන්නේ. சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියනි. நான் பாப்போம் அடுத்த வசனம். ඊළඟ පදයේ 33ஆம் அதிகாரம் வருவோம். யாத்ராமம் 33:5. නික්මයාම 33 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදය. ஏனென்றால்
ඇයිදනම් நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், නුඹලා තද කුණල් ඇති සිනග நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். මම විනාඩින් නුඹ මධ්‍යයට පැමිණ නුඹ විනාශ කරමි. ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ කියනවා, ஆகையால் එම නිසා நீங்கள் போட்டிருக்கிற නුඹ දමා තිබෙන්නා වූ உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள். නුඹගේ රන් සියල්ල ගලවා දමන්න. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? දෙවියන් වහන්සේ කුමක්ද කියන්නේ? நீங்க போட்டிருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் கலட்டி போடுங்களாம். ඔබ දමා තිබෙන්නා වූ රන් ආභරණ ඔබ ගලවලා දාන්න. இந்த ஆபரணங்கள் எங்கிருந்து வந்துச்சு? මේ රන් ආභරණ කොහෙන්ද ආවේ? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ඉස්රායෙල් ජනතාවට இந்த போட்டிருந்த ஆபரணங்கள் எங்கிருந்து வந்துச்சு? දමා තිබෙනා වූ රන් ආභරණ කොහෙන්ද ආවේ? எகிப்திலிருந்து வந்துச்சு. இது මිස්රයෙන් පැමුණා. ஆண்டவர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා எல்லாம் கலட்டி போட்டுடா. ඒ සියල්ල ගලවලා දාන්න. எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஆபரணங்கள் எல்லாம் கலட்டி போடு. இவன் எல்லாம் போட்டு காதலையும் கழுத்துலையும் இந்த இங்க போட்டிருக்காங்க 2 தொங்குது பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் தொங்கி எல்லாம் போட்டுட்டு வந்திருந்தானு. මිස්රයෙන් ගෙනාව සියලු රන් භාණ්ඩ කනේ කරේ මං වාගේ දාගෙන ඉන්න ඔක්කොම ගලවලා දාන්න කියලා කිව්වා. ஆண்டவர் எல்லாம் கலட்டி போடு. දෙවියන් වහන්සේ කිව්වා හැම දෙයක්ම ගලවලා දාන්න. எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஒண்ணும் என் முன்னுக்கு இருக்க கூடாது. මිස්රයෙන් ගෙනාව කිසිම දෙයක් මා ඉදිරියට ගේන්න එපා. இன்னைக்கு சபையில என்ன நடக்குது? අද සභාවේ කුමද සිදු වෙන්නේ? எகிப்துனா என்ன? මිස්රය කියන්නේ කුමක්ද? உலகம். ලෝකය. இன்னைக்கு உலகம் சபைக்குள்ள வந்துடுது. අද ලෝකයේ සභාව තුළට ආවා. ஆமென். ආමේන්. சபை தான் உலகத்துக்குள்ள போகணும், සභාව ලෝකයේ තුළට ஆனா යනවා. உலகம் சபைக்குள்ள வந்துடுது. නමුත් සභාව ලෝකයේ තුළට இன்னைக்கு சில சபைகள்ல இந்த லைட் போட்டு இந்த ஸ்மோக் மெஷின் போடாம ஆவியானவர் வர மாட்டார். සමහර සභාවල ලයිට් ස්මෝක් මැෂින් දාන්න නැතුව සුදාත්මන වහන්සේ එන්නේ නැහැ. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවඳ සහෝදර සහෝදරියනි. உலகம் எப்ப வந்துச்சுதோ சபைக்குள்ள, ලෝකේ කවදද සභාව තුළට அன்றைக்கு ආවේ? ஆண்டவர் வெளியே போயிட்டார். එදා දෙවියන් වහන්සේ එළියට ගියා. பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிட்டார். සුද්ධ ආත්මෙන් වහන්සේත් එළියට ගියා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවඳ සහෝදර සහෝදරියනි. உலகம் நமக்கு தேவையில்லை. ලෝකේ අපිට අවශ්‍ය නැහැ. வேதம் சொல்லுகிறது, දේව වචනේ කියනවා. உலகத்தோடு நாங்கள் நட்பு வைத்திருந்தால் අපි ලෝකයේ සමග සම්බන්ධකමක් තබා තිබුණොත් கிறிஸ்தவ வார்த்தைகள் போட்டு பைல பாட்டுகள் இல்லையா? කිතුණු වචන දාලා බයිලා සින්දු නැද්ද? சொல்லுங்க. නැද්ද? තියනවද? அது தொடங்குனது ஃபாதர் பெர்க்மன்ஸ் ඒක පටන් ගත්තේ ෆාදර් බර්ක්. வசங்கத்தையா. இப்ப எப்படி பைலா பாடுறாங்க கிறிஸ்தவ வார்த்தைகள் போட்டு? දැන් කොච්චර හොඳට බයිලා ගහනවද කිතුණු වචන දාලා. உலகம் ලෝකය எல்லாம் ஆடுறாங்க, සියලු දෙනා නටනවා. ஆவியானவர்னு நினைக்கிறாங்க. ආත්මයන් වහන්සේ அது කියලා හිතනවා. உலகத்தின் ஆவி. ඒක ලෝකේ ආත්මය. ஆமென். உலகத்தின் ஆவி. ලෝකේ ආත්මය. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවඳ සහෝදර සහෝදරියනි. உலகத்தோடு ஒரு நட்பு வைத்திருக்க கூடாது. ලෝකයේ සමග මිත්‍රකමක් තබා ගන්න හොඳ නැහැ. உலகம் நம்மை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக பார்க்க வேண்டும். ලෝකයේ අප දේශ බලන විදිහට වෙනස් විදිහේ බලන්න ඕනේ. ஆமென். ආමේන්. ஆண்டவர் சொல்லுகிறாரு, දෙවියන් වහන්සේ කියනවා ஆபரணங்களை கலட்டி போடு. රන් ආභරණ ගලවලා நமக்கு ஆபரணங்கள் ஒன்றுமே வேண்டாம். ඒ ආභරණ කිසිම දෙයක් එපා. சில சபைகள்ல සමහර සභාවල சிலர் ஸ்பெஷல் பாட்டு பாடுவாங்க. සමහර අය විශේෂ ගීතිකාවල් ගායනා කරයි. அதிகமாக நல்ல அழகான வாலிப பெண்கள் தான் வருவாங்க. අධික ලෙස ලස්සන ගෑනු ළමයි තමයි ඉන්නේ. நல்ல அழகாக பாடுவார்கள். ලස්සනට ගායනා කරයි. அதன் பிறகு பாடின பிறகு ඉන්පසු ගායනා කරාට පස්සේ சபையாரெல்லாம் கை தட்டுவாங்க. සභාවේ සියදෙනා අත්පුරසන් දෙනවා. ஆமென். சபையாரெல்லாம் கை தட்டுவாங்க. සභාවේ අය අත්පුරසන් දෙනවා. இது என்னத்துக்கு? මේක මොකටද? அவங்க சபையில இல்ல, උන් සභාවේ ஒரு නෙවෙයි. தியேட்டர்ல இருக்கிறாங்க. එක තියටර් එක ඉන්නේ. ஆமா, ஒருத்தி பாட்டுட்டு பாடி போறா, එක්කෙනෙක් ඇවිල්ලා ගීතිකාවක් ගායනා ஜனங்கள் කරනවා. எல்லாம் அவளுக்கு கை தட்டுறாங்க. සෙනඟ අත්පුරසන් දෙනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවඳ සහෝදර සහෝදරියනි. சபைக்குள்ள இருக்க வேண்டியது தேவாதி தேவன் மாத்திரம்தான். සභාව තුළ සිටින්න ඕනේ දෙවියෝ දෙවියන් වහන්සේ පමණයි. சபைக்குள்ளே போற்றப்பட வேண்டியது தேவாதி தேவன் மாத்திரமே. සභාව තුළ ප්‍රශංසාවට ලක්විය යුත්තේ දෙවියෝ දෙවියන් වහන්සේ විතරයි. சபைக்குள்ளே நமஸ்காரம் பண்ண வேண்டியது தேவாதி தேவன் மட்டுமே. සභාව තුළ නමස්කාරයට ලක්විය යුත්තේ දෙවියෝ දෙවියන් වහන්සේ විතරයි. எந்த மனுஷனும் நமஸ்காரம் எடுத்துக்கொள்ள முடியாது. කිසිම මිනිසෙක් නමස්කාරයට සුදුසු எந்த නෑ. மனுஷனும் தன்னுடைய பெயரை உயர்த்த முடியாது. කිසිම මිනිසෙක් තමාගේ නම උසස් කරන්න பிதா බෑ. குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம்தான் சபை. පියාණන් පුත්‍රයන් ශුද්ධාත්මයන් සිටින ස්ථානයේ තමයි සභාව. அவரை மாத்திரம் தான் நமஸ்கரிக்க வேண்டும். උන්වහන්සේ පමණයි නමස්කාර அன்புள்ள කරන්නේ. சகோதர சகோதரிகளே, සෙනෙවඳ සහෝදර සහෝදරියනි. இன்னைக்கு உலகம் வந்துட்டுது. අද ලෝකේ ආවා. உலகத்துல தான் பாட்டுனா கை தட்டி இது பண்ணுவாங்க. அத போல சபைக்குள்ளே நடக்குது. ලෝකේ තමයි ගායනා කරව අත්පුරසන්දී ඔය දිරි ගන්නවනේ. ඒ වගේම සභාව තුළටත් ආවා.
சரி 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 33 වෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි இப்ப පදය. ஆண்டவருக்கு கோபம் தானே, දෙවියන් වහන්සේට කෝපයක් ආවා. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் சரியான கோபம். ඊශ්‍රායෙල් සෙනග කෙරේ කෝපයක් ඇති ஆண்டவர் වුණා. சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා மோசே මෝසේ நான் உங்களோடு வரமாட்டேன், මම නුඹ සමග නොයමි. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பதாக அனுப்பி නුඹ ඉදිරියේ මා දූතයෙක් යවා. கானானியரும் எல்லா எதிரிகளையும் நான் அழித்து போடுவேங்கிறார். කානානිවරු සියලු විරුද්ධකාරයන් මම නසා දමනවා. ஆண்டவர் கோபத்துல சொல்லுகிறார் மோசேட்ட, දෙවියන් වහන්සේ කෝපයෙන් මෝසෙස්ට කියනවා மோசே நான் வரமாட்டேன், මෝසෙස් මම එන්නේ නැහැ. என்னுடைய பிரசன்னம் මගේ තේජස් අභිමුඛත්වය உங்களோட கூட இருக்காது. නුඹ සමග සිටින්නේ ஒரு නැහැ. தூதனை அனுப்புறேன், මම දූතයෙක් යවමි. ஆனால் என்னுடைய பிரசன்னம் உங்களுடைய கூட இருக்காது. නමුත් මගේ තේජස අභිමුඛත්වය ඔබ සමග තිබෙන්නේ නැහැ. இந்த மோசையை பாருங்க, මේ මෝසෙස් දෙස බලන්න. மோசேல மிகவும் அழகான ஒரு காரியம் என்ன தெரியுமா? මෝසෙස් ළඟ ලස්සන කාරණයක් කොහොමද දන්නවද? சங்கீதம் 103 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ගීතවල 103 අත්වෙනි පදයේ කියනවා மோசே தேவனுடைய வழிகளை அறிந்திருந்தான், මෝසෙස් දෙවියන් වහන්සේගේ මාර්ගයන් දැන සිටියා. இஸ்ரவேல் ஜனங்களோ அவருடைய வல்லமையை அவருடைய கிரியைகளை அறிந்திருந்தார். ඊශ්‍රායෙල් සෙනග උන්වහන්සේගේ බලය දැන තිබුණා. இன்னைக்கு சபையிலையும் அப்படிதான். අද සභාව තුලත් එසේමයි. ஆண்டவருடைய வழிகளை அறிந்தவர்கள் சொப்பமான பேர். දෙවියන් වහන්සේගේ මාර්ගය දැනගත්ත අය ස්වල්පයයි. ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய கிரியைகளையும் அறிகிறவர்கள் அநேகர். උන්වහන්සේගේ බලය සහ ක්‍රියාව දැනගත් අය බොහෝය. இஸ்ரவேல் ஜனங்கள் ඊශ්‍රායෙල් සෙනග ஆண்டவருடைய வழிகளை அறியாதபடியினாலே දෙවියන් වහන්සේගේ මාර්ගය නොදැන සිටි නිසා யோசுவாவையும் காலேபையும் தவிர மற்றவன் எல்லாம் வனாந்திரத்தில் செத்து விடுந்தான். යොසුවා කාලෙබ් ඇරෙන අනිත් සියලු දෙනා වනාන්තරේ මිය ගියා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවඳ සහෝදර සහෝදරියනි, இன்றைக்கு சபை தேவனுடைய வழிகளை அறிந்திருக்கிறதா? අද සභාව දෙවියන් වහන්සේගේ මාර්ගයන් දැන සිටිනවා. தேவன் எப்படிப்பட்டவர்? දෙවියන් වහන්සේ කොයිවැනි කෙනෙක්ද? தேவன் எப்படி கோபப்படுவார்? දෙවියන් වහන්සේ කොයි ආකාරයෙන් කෝප වෙයිද? தேவன் எப்படி பிரியப்படுவார்? දෙවියන් වහන්සේ කොයි ආකාරයෙන් ප්‍රිය වෙයිද? தேவனை பற்றி நெருங்க நடந்தால் தான் தேவனை பற்றி தெரியும் நமக்கு. அவரோட கிட்ட நடந்தால் தான் அவரை பற்றி தெரியும். දෙවියන් වහන්සේ සමග ඇසුරුන තම උන්වහන්සේ ගැන දන්නේ. மோசே தேவனுடைய வழிகளை அறிந்திருந்தான். මෝසෙස් දෙවියන් වහන්සේගේ මාර්ගය දැන மோசேக்கு தெரியும் ஆண்டவர் கெட்ட கோபத்துல இருக்கிறார். දැන් මෝසෙස් දන්නවා දෙවියන් වහන්සේ තද කෝපයෙන් සිටිනවා කියලා. அவன் ஒரு காரியம் செய்யறான் பாருங்க. ඔව් කාරණාවක් කරනවා බලන්න. இவன் எப்படியாவது ஆண்டவரை டக்கல் பண்ணணும். මේ කොමාරි දෙවියන් වහන්සේ සමාදාන කරන්න ඕන. ஆண்டவர் சொல்லிட்டா நான் வர மாட்டேன், දෙවියන් වහන්සේ කිව්වා මම එන්නේ නැහැ. என்னுடைய பிரச்சனை உங்களோட கூட இருக்காது. මාගේ අභිමුඛත්වය ඔබ සමග තිබෙන්නේ නැහැ. இப்ப இவன் பாருங்க, இவன் என்ன செய்வான்? ஆண்டோட வழிகளை அறிந்திருந்தபடியினால் මොහු දෙවියන් වහන්සේගේ මාර්ගය දැන සිටි නිසා இவன் என்ன செய்யறான் தெரியுமா? ඔව් කුමද කරේ කියලා දන්නවද? 7ஆம் வசனத்திலே අත්වෙනි පදයේ மோசே මෝසෙස් கூடாரத்தை பெயர்த்து කුඩාරම ඉවත් කොට அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு ඒ කුඩාරමේ දුරට එක ගසා அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். ඒකට පූජක කුඩාරම කියලා නම් තැබුවා. அவன் என்ன செய்கிறான்? ඔව් කුමද කරේ? தன்னுடைய கூடாரத்தை பெயர்த்து තමගේ කුඩාරමේ ඉවත් කඩා மற்றவருடைய இருந்த கூடாரங்களை விட்டு தூரத்துல தன்னுடைய கூடாரத்தை போட்டு තමා සමග සිටි අනිත් කුඩාරම් වලට වඩා දුරින් තමාගේ කුඩාරම පිටවාගෙන அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர் போடுகிறான். ඒක සමුඛ වීමේ කුඩාරම කියලා නම තැබුවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. ඔබ අවධානයෙන් අසන්න. ஆண்டவர் கெட்ட கோபத்துல இருக்கிறாரு. දෙවියන් වහන්සේ තද කෝපයෙන් සිටින්නේ. நான் இனிமே உங்களோடு கூட இருக்க மாட்டேங்கிறாரு. මම මින්මතට නුඹ සමග ඉන්නේ නැහැ. இவன் செய்யறான், இவன் சொல்றான், சரி பார்க்கலாம். මෝ කියන අරි බලමු. என்ன செய்யறான் தெரியுமா? මොකද්ද කරන්නේ? கூடாரத்தை பெயர்த்து கொண்டு කුඩාරම ඒක අකුලාගෙන தூரத்துல போய் ஒரு கூடாரத்தை போட்டு දුරට ගිහිලා ඒ කුඩාරම නැවත ගොඩනගලා அதுக்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர் வச்சு ඒක සමුඛ වීමේ කුඩාරම කියලා නම තියලා இவன் கூடாரத்துக்குள்ள போகிறான். ඒ කුඩාරම තුලට යනවා. அந்த காலத்திலே ඒ කාලයේ அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். எப்படி தெரியுமா? උන් යාඥා කළේ කොහොමද දන්නවද? ஆமென். மோசே கூடாரத்துக்குள்ள போய் මෝසෙස් කුඩාරම තුලට ගිහිල්ලා பல நாட்கள் இது நடந்திருக்கும். දවස් ගාණක් ஏன்னா வசனம் சொல்லுகிறது, අත්වෙනි පදේ කියනවා எப்ப மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறானோ ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வந்தாங்க. කොයි කොයි මොහොතේ මෝසෙස් සමුඛ වීමේ කුඩාරමට යනවද සෙනග ඒ දෙස බලාගෙන இவன் හිටියා. கூடாரத்துக்குள்ள போய் ඒ කුඩාරම තුලට ගිහිල්ලා தரையில விழுந்து මුණින් අතට වැටිලා தரையில அடிச்சு පොළවට ගසාගෙන
கண்ணீர் விட்டு කඳුළු සලා மிகவும் ஒரு ஒரு சோக நிலையிலே ඔව් දුක් මුසු අවස්ථාවකි இவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே ඔව් යාඥා කරනවා உம்முடைய ස්වාමීනි பிரசன்னம் இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். ඔබගේ තේජස නැතුව අභිමුඛත්වයේ නැතුව මේ ස්ථානේ අපි යන්නේ உம்முடைய නැහැ பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். ඔබගේ තේජස අපට අවශ්‍යයි ஆண்டவரே எங்களை மன்னித்தருளும். ස්වාමිනී අපට කමා වෙන්න ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையா இறங்கும். ස්වාමිනී අපට අනුකම්පා இவன் කරන්න தரையில விழுந்து புழுந்து புழுந்து அழுகிறான். පොළවේ වැටිලා අඬනවා என்ன நடக்குது தெரியுமா? මොකද සිදුනේ කියලා நாங்க දන්නවද பார்ப்போம். අපි බලමු 8ஆம் வசனத்திலே 8 වෙනි மோசே கூடாரத்துக்கு போகும்போது 9ஆம் வசனத்திலே 9 වෙනි පදේ மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் මෝසෙස් කුඩාරම තුලට යද්දී மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. ඒ බලන්ට බැසලා කුඩාරම ඉදිරියේ සිටියා கர்த்தர் மோசேயோடு பேசினார். ස්වාමීන් වහන්සේ මෝසෙස් සමග කතා කරා இவன் கூடாரத்துக்குள்ள போய் அழுது, දැන් කුඩාරම තුලට ගිහලා අඬලා அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க இவன் கூடாரத்துக்குள்ள போய் என்ன செய்கிறான். සෙනග බලනවා මේ කුඩාරම තුලට ගිහලා මො කුමක්ද කරන්න කියලා ஆண்டவரும் வந்து பார்க்கிறார். දිව්‍යයන් වහන්සේත් ඇවිල්ලා බලනවා எப்படி இருக்குது பாருங்க. කොහොමද තිබෙන්නේ இவன் කියලා බලන්න கூடாரத்துக்குள்ள போய் கீழே விழுது அழுது புறம்பி, ஆண்டவரே ඔව් කුඩාරම තුලට ගිහලා අඬලා பிரசன்னம் ස්වාමීනි எங்களுக்கு வேண்டும். ඔබගේ තේජස අපිට ඕනේ ஆண்டவரும் வந்து பார்க்கறாரு, உத்து பார்க்கறாரு வாசல்ல இருந்து. දෙවියන් වහන්සේ දොරකඩ ඉඳලා බලනවා இந்த பைபிள் வாசிக்கிற நேரத்துல බයිබලේ කියවද්දී நீங்க மனசுல யோசிக்கணும், මනසේ ඔබ කල්පනා කරන්න மனசுல வர்ணம் தீட்டி பார்க்கணும். ඒක ඔබ මනං කල්පිත දෙයක් කරගන්න ඕනේ எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. ඒ කොච්චර පුදුම වූ දෙයක්ද ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கிறான், සමුඛ වීමේ කුඩාරම තැනුවා கூடாரத்துக்குள்ள போய் கீழே விழுந்து ஜெபம் பண்ணுகிறான். කුඩාරම තුලට ගිහලා මුණින් අතර වැටලා යාඥා ஆண்டவர் කරනවා வாசல்ல வந்து பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ දොරටුව ළඟට ඇවිත් இவன் බලනවා என்ன செய்யறான்னு. කොහොමද කරන්න කියලා அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියනි ஆண்டவர் நீங்க ஜெபம் பண்றதை வந்து பார்க்கணுமா? දෙවියන් වහන්සේ ඔබගේ යාඥාව ඇවිත් බලන්න ඕනේද ஆசரிப்பு கூடாரம் அவசியம். ඒ පූජක සම්මුඛ වීමේ කුඩාරම අවශ්‍යයි ஆமென். ආමේන් அன்புள்ள கிறிஸ்தவனே, සෙනෙවන්ත කිතුණුවනි இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. තව ටික දවසයි තිබෙන්නේ ஆண்டவரோடு நாங்க சேரணும். දෙවියන් වහන්සේ සමග එක්සත් වෙන්න ஆண்டவர் ඕනේ எங்களோடு வந்து இருக்கணும். දෙවියන් වහන්සේ අප සමග ඇවිත් සිටින්න ඕනේ ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு கூடாரத்தை போட்டு ඒ සම්මුඛ වීමේ කුඩාරම කියලා කුඩාරමක් දහලා அதுக்குள்ள போய் வந்து அழுது புலம்பி கத்துறான். ඒ තුලට ගිහිල්ලා ඌ අඬා වැළපෙනවා ஆண்டவர் வந்து வாசல்ல நின்று දෙවියන් වහන්සේ දොරකඩ ළඟ ඇවිත් සිටගෙන அவனோடு பேசுகிறார். ඔහු සමග කතා කරනවා ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? දෙවියන් වහන්සේ ඔබ සමග කතා කරනවද நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்து பேசுகிறாரா? ඔබ යාඥා කරන කල දෙවියන් වහන්සේ ඔබ සමග කතා கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා බලන්න உடைந்த உள்ளத்தோடு කැඩුනා වූ අදවතකි ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இல்லாட்டி எங்களால ஒரு இன்ச் கூடி நகர முடியாது. ස්වාමිනී ඔබගේ අභිමුඛත්වය නැතුව අපි අඩියක්වත් ඉදිරියට යන්න බෑ ஆண்டவர் வந்து வாசல்ல நின்று பார்த்து දෙවියන් වහන්සේ දොරකඩ ළඟට ඇවිත් බලලා மோசேயோடு பேசுகிறார். මෝසෙස් සමග කතා කරා அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරීනි இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு தேவையில்லையா? මේ වගේ අත්දැකීමක් ඔබට අවශ්‍ය නැද්ද யோசித்து பாருங்க. කල්පනා කරලා බලන්න நீங்க உங்களுடைய அறைக்குள்ளே போய் ஜெபம் பண்ணும் பொழுது ඔබ ඔබගේ කාමරය තුළට ගිහලා යාඥා කරද්දී கர்த்தரே வந்து நின்று உங்களோடு பேசினார். ස්වාමින් වහන්සේම ඇවිත් ඔබ සමග කතා කරන්න அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරීනි ஆசரிப்பு கூடாரம் வச்சிருக்கிறீங்களா? ඒ සමග වීම කුඩාරම තබා තිබෙනවා அதுதானே இயேசு சொன்னார், ඒස් වහන්සේ කීවා உன் அறைக்குள்ள போ, ඔබ ඇතුල් ගෙට යන්න கதவை மூடு, දොර වසා ගන්න பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடு. පියව් දෙවියන් වහන්සේට අඬ ගසන්න அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරීනි எத்தனை பேர் කී දෙනෙක්ද தனித்தனியாக தேவனை தேடுகிறீர்கள்? පෞද්ගලික ලෙස දෙවියන් වහන්සේ සොයනවද தனித்தனியாக පෞද්ගලික ஒரு ලෙස அறைக்குள்ள இருந்து. එක කාමරය තුළට ගිහිල්ලා நான் அன்றைக்கு ஒரு போதகர் பேசுறது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். දවසක් මම පාලකවරේ කතා කරනක அவருடைய வீட்டுக்குள்ள அறைகள் இல்ல, ඔහුගේ නිවස තුළ කාමර නැහැ அந்த வசதி இல்ல. ඒ පහසුකම அவர் නැහැ பைபிள் தூக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுவாராம். ඔහු බයිබලය අරගෙන කැලෑව තුළට යනවා இன்னொரு போதகர் நான் கேட்டேன், තවත් පාලකවරෙක් ගියා அவர் இருப்பார், அவருக்கு இருந்தது ஒரு ரூமும் ஒரு பாத்ரூமும்.
ඔහුට තිබෙන්නේ කාමරයයි බාත්රූම් එකයි. மனைவியும் பிள்ளைகளும் நித்திர கொள்ளும்படி இருந்து பார்த்து භාර්යාව දරුවන් නිදා ඉන්නකම් බලලා. இவர் பாத்ரூமுக்குள்ள போய் இருந்து ஜெபம் பண்ணுவார். ඔහු බාත්රූම් එකට ගිහිල්ලා යාඥා කරනවා. ஆசரிப்பு கூடாரம் வச்சிருக்கிறீங்களா? සමුඛ වීමේ කූඩාරමක් තබා තිබෙනවාද? ஆமென். ආමේන්. அல்ல நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறீங்களா? එසේ නැත්නම් හොඳට කාලා නිදා ගන්නවා. சபையார் வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தி வீட்டுக்கு அனுப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பி வருவாங்க, கொஞ்சம் அந்நிய பாஷையில் பேசி கொஞ்சம் பாட்டு பாடி සභාවේ අය ඉරිදට එනවා, නමස්කාර කරනවා, ගෙදර යනවා, ආයිත් ලබන සතිය ඇවිල්ලා ටිකක් ගායනා කරලා අන්‍ය භාෂාවෙන් කතා කරලා கர்த்தருடைய பிரசன்னம் வேண்டுமானால் උන්වහන්සේගේ අභිමුඛත්වයේ තේජස ඕනි නම් ஆசரிப்பு கூடாரம் தான் விட. සමුඛ වීමේ කූඩාරම තමයි පිළිතුර. ஆமென். ආමේන්. ஆசரிப்பு கூடாரம் இல்லாவிட்டால் கர்த்தருடைய பிரசன்னம் வராது. ඒ පූජක කඳවුර නැත්තම් ඒ මණ්ඩපේ නැත්තම් උන්වහන්සේගේ අභිමුඛත්වයේ එන්නේ නැහැ. 11ஆம் வசனத்துல 11 වෙනි පදේ ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். මනුෂ්‍ය තමාගේ මිත්‍රයන් සමග කතා මූණට මූණලා කතා කරනාක් මේ දෙවියන් වහන්සේ මෝසෙස් සමග කතා කරා. இவ்வளவு நேரமும் கோபத்துல இருந்தார். මෙච්චර වෙලාවක් උන්වහන්සේ කෝපයෙන් ஆனா සිටියා. திடீர்னு கோபம் மாறிட்டது. නමුත් විගසින් ඒ කෝපය වෙනස් වුණා. மோசேயோடு சிநேகிதனோடு கதைப்பதை போல் கதைச்சார். මෝසෙස් මිත්‍රයෙක් සමග කතා කරන්න ආකාරයෙන් කතා කරා. காரணம் என்ன? කාරණේ කුමක්ද? ஆசரிப்பு கூடாரம். ඒ සම්මුඛ වීමේ කූඩාරම. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරීනි, உங்களுடைய வாழ்க்கையில ஆசரிப்பு கூடாரம் வச்சிருக்கிறீங்களா? ඔබගේ ජීවිතේ සම්මුඛ වීමේ කූඩාරම තබා තිබෙනවද? தனித்தனியாக தேவனோடு நீங்க பேசுறீங்களா? ඔබ පෞද්ගලික ලෙස උන්වහන්සේ සමග කතා කරනවද? உண்மையில இந்த மாதிரி கூட்டம் வைக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. සැබෑවින් මේ වගේ රැසින් තැබීමේ ප්‍රයෝජනයක් නැහැ. இன்னொரு 6 மாசத்துல இந்த மாதிரி கூட்டம் வச்ச திருப்பி வருவீங்க. තවත් මාස 6ක මෙවැනි රැසීමක් තිබ්බොත් ඔබ එනවා. ஆனா இந்த கூட்டத்துக்கு வந்து கற்பிக்கிறதை நீங்க ஏற்றுக்கொண்டு அதன் மாதிரி செய்தால் பயனடைவீர்கள். නමුත් මේ රැසීමට ඇවිල්ලා කියන දේ ඔබ දැනගෙන ඒ ආකාරය කරොත් ප්‍රයෝජනවත් වෙයි. கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு வேண்டுமென்ற ஒரு ஏக்கம் இருந்தா, දෙවියන් වහන්සේගේ තේජස අභිමුඛත්වයේ මට ඕනේ කියන පිපාසයක් ඇත්නම් ஆசரிப்பு கூடாரம் அவசியம். සමුඛ වීමේ කූඩාරම අවශ්‍යයි. கர்த்தர் ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல் கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். දෙවියන් වහන්සේ මිත්‍රෙක් සමග කතා කරන්න ආකාරයෙන් මෝසෙස් සමග මූණට මූණලා කතා කරා. 14ஆம் வசனத்திலே 14 වෙනි පදය கர்த்தருடைய அவருடைய மூட் அப்படியே மாறிடுது பாருங்க. උන්වහන්සේගේ ඔහුගේ සිතුවිලි උන්වහන්සේගේ වෙනස් වුණා. ஆண்டவர் சொல்லுகிறார், උන්වහන්සේ කියනවා என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், මම නුඹ ඉදිරියේ යමි, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். මම නුඹට සහනය ලබා දෙමි. நான் உங்களோட வரமாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் මම නුඹ සමග ඉන්නේ නැහැ කියලා කිව්ව දෙවියන් වහන්සේ. மோசேயோட வழிகளை அறிந்திருந்தான். මෝසෙස් උන්වහන්සේගේ මාර්ගය දැන සිටියා. ஆண்டோட இருதயத்தை எப்படி உருக்கலாம்னு அவன் அறிந்திருந்தான். දෙවියන් වහන්සේගේ අදවත කොහමද තමා පතට අරවගන්නේ කියලා දැන போட்டான் සිටියා. பாருங்க ஒரு கூடாரம், ஆசரிப்பு ඔව් கூடாரம். සමුඛ වීමේ කූඩාරමක් දැම්මා. ஜனங்களை விட்டு தூரத்துல සෙනගකින් දුරස් වී போய் அங்க போய் இருந்து ஜெபம் ඒ பண்ணுகிறான். ස්ථානට ගිහලා යාඥා ஆண்டவர் இறங்கி வந்தாரு பார்க்க. දෙවියන් වහන්සේ බැස ආවා. கடைசியில சிநேகிதனோடு பேசுறது போல பேசி ඉන්පසු මිත්‍රයෙක් සමග කතා කරන්නාක් මෙන් කතා කරලා அவர் சொல்லுகிறார், நான் வருவேன் உங்க கூட. ඔව් කියනවා මම එනවා නුඹ සමග. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරි, இதுதான் ஜெபம். මේක තමයි යාඥාව. இதுதான் ஜெபம். මේක තමයි යාඥාව. ஆண்டவருடைய மனசை மாத்திர ஜெபம். දෙවියන් වහන්සේගේ මනස වෙනස් කරන්නව යාඥාව. எத்தனை பேர் ஐயோ என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையே அழுது கொண்டு இருக்கிறீங்க. කී දෙනෙක් මාගේ යාඥාවට පිළිතුරු නැහැ කියලා අඬමින් සිටිනවා. காரணம் என்ன? කාරණේ කුමක්ද? ஆண்டவரை உருக்குற ஜெபம் இல்ல, දෙවියන් වහන්සේව උණු කරන්නව යාඥාවක් නෙවෙයි. ஆசரிப்பு கூடாரம் இல்ல. සමුඛ වීමේ කූඩාරමක් නැහැ. இருதயத்தின் அந்தரங்கள் இந்த உடைந்த இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிட்டார், அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். අදවතේ අභ්‍යන්තරයෙන් ඔබ උන්වහන්සේට අඬ ගැසුවොත් නිසැකම උන්වහන්සේ ඔබට පිළිතුරු දෙයි. 16ஆம் வசனத்திலே 16 වෙනි පදයේ எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும். මටත් මගේ සෙනගටත් ඔබගේ දෑතින් කරුණාව ලැබුණා කියලා කොමකින් දැනගන්නේද? மிக முக்கியமான ஒரு வசனம், ඊටම වැදගත් වචනය. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ඔබ අවධානයෙන් අසන්න. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை
எதினால் அறியப்படும்? මටත් මගේ සෙනගටත් ඔබගේ දෑතින් කරුණ ලැබුණා කියලා කොහොමද මම දැනගන්නේ? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? ස්වාමීන් වහන්සේ ඔබ අප සමග ඒමෙන් නොවේද? இப்படியே මෙවැනි ආකාරයෙන් பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் පොළොවේ පිට සිටින සියලු මනුෂ්‍යයන්ගේ நானும் මමද உம்முடைய ஜனங்களும் ඔබගේ සෙනගද விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். විශේෂ වූ සෙනගක් කිය දැනගන්නේ மோசே என்ன சொல்றான் ஆண்டவர்ட்ட? මෝසස් දෙවියන් වහන්සේට මොනවද කියන්නේ? ஆண்டவரே, ස්වාමිනී நானும் මමද என் ஜனங்களும் මාගේ සෙනගද விசேஷித்தவர்கள் என்று විශේෂ වූ සෙනගක් කියලා உலகத்தார் பார்த்து சொல்ல வேண்டுமானால் ලෝකයේ අය බලලා කියන්ට ඕනේ නම් நம்முடைய பிரசன்னம் எங்களோட கூட இருக்கணும். ඔබගේ අභිමුඛත්වය අප සමග තිබෙන්න ඕනේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි, நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று உலகம் எப்படி அறிந்து கொள்ளும்? අපි විශේෂ අය කියලා ලෝකයේ කොහොමද දැනගන්නේ? நாங்க போடுற சூட்ல இல்ல, අපි දාමන සූට් එකේ නෙවෙයි, நாங்க பாடுற பாட்டுல இல்ல. අපි ගායනා කරන ගීතේ නෙවෙයි. உலகம் எப்படி எங்களை பார்த்து அறிந்து கொள்ளும்? ලෝකයේ කෙසේද අප දෙස බලා දැනගන්නේ? இவர்கள் விசேஷித்தவர்கள் என்று எப்படி அறிந்து கொள்வார்கள்? මොවුන් විශේෂිත අය කියලා කොහොමද දැනගන්නේ? கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மேல் இருந்தால் மாத்திரமே. දෙවියන් වහන්සේගේ තේජස අප කෙරේ තිබුණොත් විතරයි. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மேல இருக்கா? දෙවියන් වහන්සේගේ තේජස ඔබ කෙරේ තිබෙනවද? கணவன் மனைவியோட பேசுறது பேச்ச பார்க்கணும். භාර්යාව පුරුෂයා සමග කතා කරන වචන බලන්න. கிறிஸ்தவ வீடுகள்ல நான் சொல்லுகிறேன். කිතුණු නිවස්වල මා කියන්නේ. மனைவி கணவனை பார்த்து பேசுற பேச்ச பார்க்கணும். භාර්යාව පුරුෂයා දෙස බලා කතා කරන කතා කිරිල බලන්න. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குதா? දෙවියන් වහන්සේගේ තේජස අභිමුඛත්වයේ அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරියනි, நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்க தானே உட்கார்ந்து இருக்கீங்க, அதனால பயம் இல்லாம சொல்லலாம். ඔබ සිදන කිතුණුවනේ ඒ නිසා බය නැතුව கொஞ்சம் කියන්න. யோசித்து பாருங்க. ටික කල්පනා කරලා බලන්න. பிரமதஸ்தார் உலகத்தில் இருக்கிறவர்கள் நாங்கள் விசேஷித்தவர்கள் ஸ்பெஷல் பீப்புள் என்று எப்படி அறிந்து கொள்வார்கள்? ලෝකයේ සිටින අන්‍ය ජාතිකයන් අපි විශේෂ අය කියලා කොහොමද දැනගන්නේ? கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மேல் இருந்தா. උන්වහන්සේගේ තේජස අභිමුඛත්වය අප කෙරෙහි තිබුණොත් විතරයි. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கா உங்க மேல? උන්වහන්සේගේ තේජස අප කෙරෙහි තිබෙනවද? மற்றவர்கள் பார்த்து சொல்லுகிறார்களா? අනිත් අය බලලා කියනවද? உங்களை பார்த்தா பிசாசு பிடிச்சவர்கள் ஓடுகிறார்களா? ඔබ බලලා යක්ෂයන් අල්ලපු අය දුවනවද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි, மோசே මෝසස් கர்த்தருடைய வழிகளை அறிந்திருந்தபடியினாலே ස්වාමීන් වහන්සේගේ මාර්ගය දැන සිටි නිසා ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்துகிறார். සමුක වීමේ කුඩාරමක් තැනුවා. தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். දෙවියන් වහන්සේ දෙස බලන්න ஆண்டவர் செவி கொடுக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඇහුම්කන් දුන්නා. ஆண்டவர் மனதை மாற்றிக் கொள்ளுகிறார். දෙවියන් වහන්සේ තමාගේ සිත වෙනස් කරගත්තා. உங்களோட கூட வருவேனுங்கிறார். ඔබ සමග එනවා කියලා කියනවා. சொல்ற ஆண்டவரே, நீங்க வந்தாதான் ඔව් කියන ස්වාමීන් ඔබ ආවොත් மற்றவர்களுக்கு தெரியும் நாங்க விசேஷித்த ஜனங்கள். අන් අය දැනගන්නේ අපි විශේෂ සෙනගක් කියලා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි, நீங்க ஒவ்வொருவரும் விசேஷித்த ஒரு ஆள் தெரியுமா? ඔබ සියලු දෙනාම විශේෂ වූ පුද්ගලයන් කියලා ඔබ දන්නවද? படித்தவர்களா இருக்கலாம், படிப்பில்லாதவர்களா இருக்கலாம், ඔබ ඉගෙනගත් අය වෙන්න පුළුවන්, නොගත් අය වෙන්න පුළුවන්. பணக்காரரா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம், ඔබ දුප්පත් දිරිඳු වෙන්න පුළුවන්, පොහොසත් වෙන්න පුළුවන්, கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம். කළු වෙන්න පුළුවන්, සුදු වෙන්න පුළුවන්. நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ඔබ කිසි සිටියත් කමක් නැහැ. கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இருக்குமாயின் நீங்க விசேஷித்தவர்கள். උන්වහන්සේගේ තේජස ඔබ කෙරේ තිබෙනවා නම් ඔබ විශේෂ වූ පුද්ගලයන්. ஆமென். ආමේන්. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும்? කී දෙනෙක්ද கையை உயர்த்தி උන්වහන්සේගේ காண்பீங்க. තේජස ඕනේද? අත උස්සවා පෙන්නන්න. அதுக்கு வழி எப்படி? ஒரே வழி, ඒකට එකම මාර්ගය කොහොමද? ஆசரிப்பு கூடாரம். සමුක වීමේ කුඩාරම. ஆசரிப்பு கூடாரம். ඒ සමුක වීමේ කුඩාරම. ஜெபம் பண்ணுங்க, යාඥා කරන්න. நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. වේලාව කාලය අරගෙන යාඥා ஆண்டவரே, කරන්න. நீர் இல்லாட்டி நாங்க வர மாட்டோம். ස්වාමීනි ඔබ නැතිකොට අපි එන්නේ නැහැ. அடுத்து மோசே என்ன செய்றான் பாருங்க. ඊළඟට මෝසස් කුමද நான் කරන්නේ? சொன்னது, மோசே ஆண்டோட வழியை பார்த்தவன், මම வழி කිව්වා அறிந்தவன். මෝසස් දෙවියන් වහන්සේගේ මාර්ගය දැනපු உங்களுக்கு தெரியுமா, ඔබ දන්නවද? சில நேரங்களில் நம்முடைய அப்பா அம்மார் සමහර විට අපගේ දෙමව්පියන් நாங்க கொஞ்சம் தப்பிதம் செஞ்சோன்னா நம்மளை தண்டிப்பாங்க. අපි වැරදි කරොත් අපිට දඬුවම් දෙනවා. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தண்டிக்கும் பொழுது තමාගේ පියා තමාගේ දරුවට දඬුවම් அந்த කරද්දී பிள்ளைக்கு இருக்கிற நோவை விட அந்த தகப்பன் தான் கூட நோவு வரும். ඒ දරුවට තිබෙන රිදිලට වඩා පියාට තමයි රිදිල වැඩි වෙන්නේ. ஆமென்.
ආමේන්. அந்த தகப்பன் அந்த பிள்ளையை தண்டித்த பிறகு ඒ පියා තමගේ දරුවට දඬුවම් කළාට அவருடைய පසු இருதயம் அப்படியே உடைஞ்சு போகும். ඔහුගේ හදවත කැඩිලා යනවා. கொஞ்ச நேரம் கழிச்சு ටික වේලාවක් ගත කරලා அந்த அந்த மகனோ மகளோ தகப்பனிடத்துல வருவாங்க. ඒ පුතාව දියණිය තමගේ තාත්තා වෙතට அந்த එනවා. தகப்பனுக்கு அப்பொழுது ரொம்ப அன்பு வரும். ඒ වෙලාවේ පියාට අධික ප්‍රේමයක් ඇති වෙනවා. அந்த அன்பு இருக்கிற உச்ச கட்டத்துல இருக்கிற நேரத்துல பிள்ளை என்ன கேட்குதோ டக்குன்னு அப்பா வாங்கி கொடுப்பாரு. ඒ ප්‍රේමය අධික වෙලා ඉස්මුදුන් වෙලාවේ සිටින වෙලාවේ ඒ තාත්තා ළමයා තාත්තගේ මොනා ඉල්ලුවත් හරි දෙනවා. ஆமென். அப்படிதானே? එහෙම නේද? இப்போ மோசே මෝසස් ஆண்டவர் அறிஞ்சிருந்தான். දෙවියන් වහන්සේ දැන සිටියා. சரி ஆண்டவர் நான் வருவேன்னு சொல்லிட்டாரு. දෙවියන් වහන්සේ මං එනවා කියලා කිව්වා. இன்னொரு கேள்வி கேட்குறேன், ஆண்டவரே තවත් ප්‍රශ්නයක් අහනවා ස්වාමිනී. உம்முடைய மகிமையை நாம் பார்க்கணும். ඔබගේ මහිමේ මා දකින්න ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවත සහෝදර සහෝදරියනි. இந்த மோசே මේ මෝසස් ஒரு அபூர்வ பிறவி பாருங்க. ඒක පුදුම විශ්වාසයක් ஆண்டவரையே டக்கல் பண்ணவன், දෙවියන් වහන්සේම තමා පැත්තට கோபத்தோடு இருந்த ஒரு ஆண்டவரையே மாத்தினவன். කෝපෙන් සිටියව දෙවියන් වහන්සේ මාරු කරපු පුද්ගලයෙක්. இப்ப சொல்றான், ஆண்டவரே දැන් කියන ස්වාමිනී பிரசன்னம் மாத்திரம் போதாது, ඔබගේ තේජස විතරක් මදි. உம்முடைய மகிமையை நாங்க காணணும். ඔබගේ මහිමය අපි දකින්න ඕනේ. அல்லேலூயா. හalleluya. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවත සහෝදර සහෝදරියනි. 18ஆம் வசனத்திலே 18 වෙනි පදේ. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். එවිට ඔබගේ මහිමය මට පෙන්වන්න කියලා இப்ப කිව්වා. ஆண்டவருக்கு அன்பு பொங்கி வழியுது பாருங்க. දැන් දෙවියන් වහන්සේට ප්‍රේමය ඉතිරී යනවා. கேட்கறதெல்லாம் கொடுக்கறாரு. ආන ඉල්ලන හැම දෙයක්ම இவன் දෙනවා. மகிமையை பார்க்கணுங்கிறான். මහිමේ දකින්න ඕනේ කියලා කියනවා. ஆண்டவர் ஏலான்னு சொல்ல முடியாது. දෙවියන් වහන්සේට බෑ කියලා කියන්න බෑ. பாருங்க, உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலையும் அந்த ஜெப நேரத்துல ஒரு நேரம் வரும், ඔබ යාඥා කාලයේදී යාඥා වේලාවක් පැමිණෙනවා. நீங்க ஆண்டவருடைய அன்பை உணர்வீங்க. ඔබ උන්වහන්සේගේ ප්‍රේමය භුක්ති විඳිනවා. அந்த டைம் கேளுங்க, ඒ වෙලාවේ ඔබ ඉල්ලන්න. டக்குன்னு கொடுத்துருவாரு. උන්වහන්සේ විගසින් දෙනවා. முதல்ல ஜெபம் பண்ணணுமே. ඔබ ප්‍රථම යාඥා කරන්න එපා. ஆமென். மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், මෝසස් දෙවියන් වහන්සේ දෙස බලලා ඇසුවා. உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். ඔබගේ මහිමය මා இவன் දකින්න. மகிமையை பார்க்காதவனா? ඔව් මහිමේ දුටු නුදුටු කෙනෙක්ද? எப்ப முதல்ல பார்த்தா? කවදද ප්‍රථම වතාවට බැලුවේ? வனாந்திரத்துல වනාන්තරයේ எரிகிற முட்செடியில ඇවිලෙනා ගිනි පඳුර මැදියේ ஆண்டவருடைய மகிமையை பார்த்தான். දෙවියන් වහන්සේගේ මහිමේ දුටුවා. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். උන්වහන්සේගේ ශබ්දය ඇසුවා. ஆனா ஆளுக்கு திருப்தி இல்ல. නමුත් ඔහුට සැහැීමක් නැහැ. கிறிஸ்தவர் ஒரு பொழுதும் திருப்தி அடையக்கூடாது. කිතුනුමන් කවදාවත් සැහැීමටපත් වෙන්න නරකයි. ஆண்டவரை பார்த்து போதும்னு சொல்லாதீங்க. දෙවියන් වහන්සේට සැහැයි කියලා කියන්න இன்னும் வேணும் வேணும்னு கேளுங்க. තවත් ஆண்டவர் ඕනේ ඕනේ කියලා இல்ல. அப்படிப்பட்டவர் தான் அவரும் நேசிக்கிறாரு. එවැනි අයට තමයි උන්වහන්සේත් ප්‍රේම කරන්නේ. போதும்னு திருப்தி அடைங்கன்னா அவ்வளவுதான். ඇති කියලා නතර කරොත් එච්චරයි. இவனுக்கு මොහුට மகிமையை கண்டு சத்தத்தையும் கேட்டவன் திருப்பியும் கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். මොහු මහිමේ දැකලා ශබ්දය ඇසූ පුද්ගලෙක් නැවත අසනවා, ස්වාමිනී ඔබගේ මහිමේ මා දකින්න ඕනේ. ஆண்டவர் சொல்றார், சரி ස්වාමීන් වහන්සේ කියන අය நாங்க பார்ப்போம். 19ஆம் வசனத்திலே 19 වෙනි පදයේ அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி මම ඔබ ඉදිරිපිට නික්ම ගොස් கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பதாக கூறுவேன். ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් නුඹ ඉදිරියේ තබමි. எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். කවුරු කෙරේ කරුණාව පාන්න මම කැමැත්තෙන් සිටිනවද ඔවුන් කෙරේ කරුණාව දක්වමි. ஆண்டவர் சும்மா சொல்றாரு பாருங்க. දෙවියන් වහන්සේ නිකන් කියනවා எவன் බලන්න. மேல் கிருபையா இருக்க நான் சித்தம் கொண்டிருக்கனோ அவன் மேல் கிருபையா இருக்கிறான். කවුරු කෙරේ මම කරුණාව දක්වන්න කැමැති වෙනවද ඔව් කෙරේ මම කරුණාව கொஞ்ச දක්වනවා. நேரத்துக்கு முந்தைய சொன்னா நான் உங்க கூட வர மாட்டேன், நான் போறேன். ටික මොහොතේ ඉස්සෙල්ලා කියනවා මම ඉන්නේ නැහැ அப்ப கிருபை எங்க போச்சுது? ඒ විදිහේ කරුණාව කොයිද ගියේ? கிருபை வரும் எப்ப தெரியுமா? කරුණාව එන්නේ කොයිද දන්නවද? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போனதான் கிருபை வரும். සමුක වීමේ කුඩාරමතුට ගියොත් තමයි එන්නේ. ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தாதான் கிருபை வரும். සමුක වීමේ කුඩාරමේ සිටියොත් තමයි කරුණාව එන්නේ. கிருபை அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி කවුරු කෙරේ දයාව පාන්න කැමැති වෙනවද ඔව් කෙරේ දයාවෙන් සිටිනවා කියලා කියලා 20ஆம் வசனத்திலே 20 වෙනි පදය நீ என் சமூகத்தை காண மாட்டாய், නුඹ මාගේ අභිමුඛත්වයේ දකින්නේ නැහැ. ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். එක මිනිහෙක්වත් මාව දැකලා ජීවිත නතර සිටින්න හොඳ නැහැ කියලා කියනවා. பின்னும் கர்த்தர் ඉන්පස්සේ ස්වාමින් වහන්සේ
கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. ඔබ අවධානයෙන් අසන්න. பின்னும் கர்த்தர் මින්පසු ස්වාමින් වහන්සේ இதோ මෙන්න என் அண்டையில் මා ළඟට ஒரு இடம் உண்டு, ස්ථානයක් තිබේ. நீ அங்கே கண்மலையிலே நில்லு. නුඹ ඒ පර්වතයේ පිට සිට ගන්න. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර සහෝදරියනි, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. අවධානයෙන් අසන්න. இவன் ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கிற நம்முடைய மகிமையை நான் காணணும். මොහු දෙවියන් වහන්සේගෙන් අසන උන්වහන්සේගේ මහිමය මා දකින්න ඕනේ. சரி மோசே, හරි මෝසෙස්, என்னுடைய மகிமையை தானே நீ காணணும். මාගේ මහිමය නෙම දකින්න வா, ඕනේ. එන්න என் அண்டையிலே මා ළඟට ஒரு இடம் இருக்கு, ස්ථානයක් තිබෙනවා. அந்த இடத்துல ஒரு கண்மலை இருக்கு. ඒ තැනේ පර්වතයක් තිබෙන්නේය. யோசித்து பாருங்க. කල්පනා කරලා බලන්න. என் அண்டை வா, මා ළඟට එන්න ஒரு இடம் இருக்கு, එක ස්ථානයක් அந்த තිබෙනවා. இடத்துல ஒரு கண்மலை இருக்குது. ඒ ස්ථානයේ நீ පර්වතයක් அந்த තිබෙනවා. கண்மலையின் மேல வந்து நில்லு. නුඹ ඒ පර්වතේ විවරේ සිට ගන්න. சங்கீதம் 18:2 ගීතාවලිය 18:2 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ගීතිකාකාරයක් කියනවා, கர்த்தரின் கண்மலையும் ස්වාමින් වහන්සේ என் මාගේ கோட்டையுமாய் පර්වතය, இருக்கிறார். මාගේ බලකොටුවාත්ය. 1 கொரிந்தியர் 10:4 பவுல் இப்படி சொல்லுகிறார், 1 කොරින්ති 4 වෙනි පරිච්ඡේදයේ පෞල්තුමා කියනවා, எல்லாரும் ஒரே ஞான ஸ்நானத்தை குடித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள். සියලු දෙනා එකම පානීය බිව්වේය. எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ඔවුන් සමග ගිව්වා ප්‍රඥාවේ පර්වතයෙන් ලැබුණා දිය බිව්වේය. அந்த கண்மலை ඒ පර්වතය கிறிஸ்துவே. ක්‍රිස්තුස් වහන්සේය. ආමේන්. ஆண்டவர் மோசேට என்ன சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට කුමද என் කියන්නේ? அண்டை வா, මා ළඟට එන්න. அங்கே ஒரு இடம் இருக்கிறது, ඒ ස්ථානයක් அங்கே තිබෙනවා. ஒரு கண்மலை இருக்கிறது. ඒ ස්ථානේ පර්වතයක් பவுல் තිබෙනවා. அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 10 சொல்லுகிறார், පෞල්තුමා 1 කොරින්ති 10 කියනවා, அந்த கண்மலை கிறிஸ்துவே. ඒ පර්වතයේ ක්‍රිස්තුස් වහන්සේය. ஆண்டவர் மோசேக்கு யாரை காண்பிக்கிறார்? දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට කාවද පෙන්වන්නේ? கிறிஸ்துவை காண்பிக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේව පෙන්වනවා. சரி, இன்னும் கொஞ்சம் பாப்போமா? තව ටිකක් බලමුද? சரி, 22ஆம் வசனத்திலே 22 වෙනි පදය, என் மகிமை கடந்து போகும்போது මාගේ මහිමය පසුකර යන විට நான் உன்னை அந்த கண்மலையின் வெட்டிப்பிலே வைத்து. මම නුඹව පර්වත විවරයේ තබා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවඳ සහෝදර සහෝදරියනි, அந்த கண்மனையிலே ஒரு வெடிப்பு இருந்தது. ඒ පර්වතයේ විවරයක් තිබුණා. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා என் බලන්න. அண்டை வா, මා ළඟට එන්න. என் அருகே ஒரு இடம் இருக்கிறது, මා ළඟ ස්ථානයක් තිබෙනවා. அந்த இடத்திலே ஒரு கண்மலை இருக்கிறது, ඒ ස්ථානේ පර්වතයක් තිබෙනවා. அந்த கண்மலையிலே ஒரு வெடிப்பு இருக்கிறது. ඒ පර්වතයේ විවරයක් තිබෙනවා. அந்த கண்மலையின் மேல் வெடிப்பு எப்ப வந்தது? ඒ පර්වතයේ කෙරේ විවරේ කවදද ආවේ? கொல்கதா மலையிலே, කොල්ගදා කන්දේදී, சிலுவை மரத்திலே කුරිස ගසේදී, இயேசு கிறிஸ்து ஆணி அடித்து தொங்கும் பொழுது යේසුස් වහන්සේ ඇනගසා එල්ලෙන அவருடைய විටදී உடம்பு துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டது. උන්වහන්සේගේ ශරීරයේ කැබලිකට කීරණු ලැබුවා. அதுதான் கண்மலையின் வெடிப்பு. ඒක තමයි පර්වතයේ විවරය. அன்றைக்கு மோசேக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை தீர்க்க தரிசனமாக காட்டுகிறார். එදා දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට උන්වහන්සේගේ කුරිසේ මරණය අනාවැකියක් ලෙසට පෙන්නුවා. என்ன தெரியுமா? කුමක්ද දන්නවද? இவன் மகிமையை வேணும்ங்கிறான், ඔව් මහිමය ඕනේ කියලා அவர் කියනවා. சிலுவையை காட்டுகிறார். උන්වහන්සේ කුරිසේ පෙන්වනවා. அன்புள்ள கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත කිතුණු සහෝදර සහෝදරියනි, எங்களுக்கு மகிமை என்ன தெரியுமா? අපට මහිමය කුමක්ද இயேசு දන්නවද? கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரமே. ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරිසේ පමණයි. படிப்பல்ல, ඉගෙනීම නෙවෙයි, பெயர் அல்ல, නම නෙවෙයි, பட்டம் அல்ல, උපාධිය பணம் නෙවෙයි, அல்ல, මුදල් නෙවෙයි, தகுதி அல்ல, තනතුර நம்முடைய නෙවෙයි, ஸ்தானம் அல்ல, අපගේ ස්ථානය නෙවෙයි. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரமே எங்களுக்கு மகிமை. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරිසේ පමණයි අපට මහිමය. அன்றைக்கு இவன் மகிமையை பார்க்கணும்னா ඔව් එදා මහිමේ දකින්න ඕනේ කිව්වා. ஆண்டவர் சிலுவையை காண்பிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ කුරිසේ පෙන්නුවා. அன்றைக்கு அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். එදා දවසේ ගසනු ලැබුවා බැටළු පැටවානන් වූ යේසුස් වහන්සේ. அதுதான் பவுல் சொல்லுகிறான், පෞල්තුමා කියනවා, நான் என்னத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன், මම කිසිම දෙයක් ගැන උසස් இயேசு නොකරමි. கிறிஸ்துவின் சிலுவையே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරිසේ මිස. இன்றைக்கு உங்களுக்கு மகிமை வேணுமா? අද ඔබට මහිමය අවශ්‍යද? சிலுவையில தான் மகிமை உண்டு. කුරිසේ තමයි මහිමය அதுதான் තිබෙන්නේ. இயேசு சொல்லுகிறார், ඒක තමයි යේසුස් වහන්සේ කියන්නේ. உங்களையே உங்கள் மறுதலித்து
சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. ඔබ ඔබව පාකොට කුරුසිය රැගෙන මා පසුපස එන්න. சிலுவை சுமந்து கொண்டு போ ஆயத்தமா? කුරුසිය රැගෙන යන්න ඔබ සූදානම්. தேவனுடைய மகிமையை காண வேணுமா? දෙවියන් වහන්සේ මහිමේ දකින්න ඕනේ. சிலுவையை சுமந்தா தான் தேவனுடைய மகிமை. කුරුසිය ඉසුලෝ තමයි උන්වහන්සේගේ මහිමේ දකින්න. அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். ඒක තමයි සැබෑ කිතුනුව. இன்னைக்கு ஒருத்தரும் அது போதிக்கிறது இல்ல. ඒක අද කවුරු දේශනා කරන්නේ නැහැ. தன்னை தானே தாழ்த்தி, තමාව යටහත් කොට, தன்னை தானே வெறுமையாக்கி තමාව ඉස්කොට சிலுவையை சுமந்து கொண்டு போகிறவன் කුරුසිය රැගෙන යන්නා. அவன் தான் தேவ மகிமை உடையவன். ඔව් තමයි දේව මහිමේ යුතු அன்புள்ள තැනැත්තා. சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ කියනවා என் மகிமை கடந்து போகும்பொழுது මගේ මහිමේ ඔබින් යන විටදී நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து මම නුඹේ පර්වතී විවරේ තබා நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். මම පසුවෙන යන තුරු මාගේ දෑතින් ඔබ වසා ගන්නෙමි. பின்பு என் கரத்தை எடுப்பேன், ඉන්පසු මාගේ දෑත ගන්නෙමි. அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், එවිටදී නුඹ මාගේ පිටිපැත්ත දකින්නේ. என் முகமோ காணப்படாது. මාගේ මූණ නොදකින්නේය. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ මෝසස් දේශ நீ என்னுடைய முகத்தை பார்க்க முடியாது, නුඹ මගේ මූණ දකින්න බෑ. நான் கடந்து போன பிறகு பின்பக்கத்தை தான் பார்ப்பாய். මම පසුව ගියාට පස්සේ මාගේ පසුපැස බල ஆண்டவர் බලන්නේ. என்ன சொல்றார் மோசேட்ட? මෝසස් දෙවියන් වහන්සේ කොහොමද කියන්නේ? மோசே, මෝසස් பழைய ஏற்பாட்டு காலம் ஒன்று இருக்கிறது, පරණ ගිවිසුම කියනව කාලයක් තිබෙනවා. புதிய ஏற்பாட்டு என்ற ஒரு காலம் இருக்கிறது. අලුත් ගිවිසුම කියනව කාලයක් තිබෙනවා. பழைய உடன்படிக்கை என்று ஒன்று இருக்கிறது, පරණ ගිවිසුම කියලා එකක් තිබෙනවා. புதிய உடன்படிக்கை என்று ஒன்று இருக்கிறது. අලුත් ගිවිසුම කියලා එකක් තිබෙනවා. பழைய உடன்படிக்கையை நீ பார்க்க மாட்டாய், පරණ ගිවිසුම ඔබ බලන්නේ නැහැ. உனக்கு புதிய உடன்படிக்கையை நான் காட்டுவேன். නුඹට මම අලුත් ගිවිසුමක් පෙන්වන්නම්. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை தீர்க்க தரிசனமாக மோசேக்கு காண்பித்தார். එම නිසා තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අනාවැකියක් ලෙස මෝසස්ට පෙන්වුවේ. மோசே, මෝසස් இந்த பழைய ஏற்பாடு காலம் முடிவடைய போகிறது, මේ පරණ ගිවිසුම් කාලය අවසන් වෙන්න යනවා. என்னுடைய மகிமை இறங்கி வர போகிறது. எப்ப தெரியுமா? මාගේ මහිමේ බැස එන්නේ කොයි වෙලේද දන්නවද? அந்த புதிய உடன்படிக்கை காலத்திலே මේ අලුත් ගිවිසුම් කාලයේදී என் ஜனங்கள் මාගේ සෙනග என்னுடைய மகிமையை காண்பார்கள். මාගේ මහිමේ දකින්නේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, நாங்க வருவோம் யாத்திராம் 40ஆம் அதிகாரத்துக்கு. අපි එමු නික්මයාමේ 40 වෙනි පරිච්ඡේදය. இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை மோசே 7 முறை பிரதிஷ்டை பண்றான். දැන් සමුකවිමේ කුඩාරම අත්වතාවක් මෝසස් කැප කරනවා. 34ஆம் வசனத்திலே 34 වෙනි පදයේ. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, එවිටදී බලන්නටමක් ඒ පූජක සමුකවිමේ කුඩාරම වසාගත්තේය. கர்த்தருடைய மகிமை வாசல் ஸ்தலத்தை நிரப்பிட்டு. දෙවියන් වහන්සේගේ මහිමේ ඔහුගේ දොරටුව පුරවා ගත්තේය. 35ஆம் வசனத்திலே 35 වෙනි පදයේ. மேகம் அதில் மேல் தங்கி බලන්නටම ඒ පිට තිබිලා கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் දෙවියන් වහන්සේගේ මහිමේ ඒ වාසස්ථානයේ පුරපු නිසා மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. මෝසස් ඒ සම්මුඛ කුඩාරම තුළට යන්න බැරි වුණේ. அதே ஆசரிப்பு கூடாரத்தை ඒ පූජක කඳවුර மோசே இப்பொழுது பிரதிஷ்டை பண்றான். මෝසස් දැන් කැප කරනවා. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்தது, දෙවියන් වහන්සේගේ තේජස බැස ආවා. தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. උන්වහන්සේගේ මහිමයත් බැස ආවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, மோசேயால் இருக்க முடியல, මෝසස් සිට ගන්න බැරුව அவன் வெளியே வந்துட்டான். ඔව් එළියට ආවා. அதன் பிறகு நாங்க பார்க்கிறோம் ඉන්පසු අපි බලනවා 38ஆம் வசனத்திலே 38 වෙනි පදයේ. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரதிட்சயமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. ඒ වාසස්ථානයේ කෙරේ උන්වහන්සේගේ බලයටම රාත්‍රියේද දවාලේද රැඳී තිබුණේය. கர்த்தருடைய பிரசன்னம் எப்படி இருந்ததாம்? උන්වහන්සේගේ තේජස කෙසේද பகல் තිබුණේ? நேரத்தில் ஒரு மேகம் இருந்தது, දවල් කාලයේදී පටලයක් තිබුණා. அதே மேகம் ராத்திரியிலே அக்னியாக மாறினது. ඒ ගිනි ටැඹක් ලේ රාත්‍රියේදී ඒක පෙනුණා. இராக்காலம் என்றால் රාත්‍රී කාලය කියන්නේ நம்முடைய வாழ்க்கையிலே ராக்காலம் வந்துச்சுண்டா අපගේ ජීවිතේ රාත්‍රී කාලයක් පැමුණොත් சத்துரு நம்மை எதிர்த்து வருகிறானால் සතුරු අපිට විරුද්ධ වෙනවා නම් அதுதான் இருள் காலம். ඒක තමයි අන්ධකාරය இருள் කාලය. சூழும் பொழுது අන්ධකාරය එන විටදී அந்த மேகம்
ඒ වලා ටැඹ அக்கினியாக மாறும். ගිනි ටැඹක් ලෙසට පරිවර්තනය වෙනවා. ආමේන්. பிரசன்னம் மேகமாக இருக்கும். තේජසේ ගිනි ටැඹක් වශයෙන් ஆனால் තිබෙනවා. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது නමුත් උන්වහන්සේගේ கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது උන්වහන්සේගේ තේජස බැස එද්දී சத்துரு நம்மை தாக்க வரும் பொழுது සතුර අපට විරුද්ධ වෙන විටදී அந்த மேகம் ඒ වලාන් ටැඹ அக்கினியாக மாறும். ගිනි ටැඹක් ලෙසට මාරු அதுதான் தேவனுடைய பிரசன்னம். ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ තේජස. ஆமென். ආමේන්. சரி, நாங்க இன்னும் போவோம். අපි ඉදිරියට යමු. 2 நாளாமத்துக்கு வருவோம். අපි දෙක ලේකම් පොතට 2 நாளாம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். දෙක ලේකම් 7 වෙනි පරිච්ඡේදයේ சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, සාලමෝන් යාඥා කොට අවසන් இது කරන சாலமோன் கட்டின ஆலயம், මේ සාලමෝන් ගොඩනැගුවා தேவஸ்தானය. அக்கினி வானத்திலிருந்து இறங்கி ගින්න ආසෙන් බැස சர்வாங்க தகன பலியும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டது. ඒ සියලු පූජාවල් පිළිගත්තේය. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்புதினால் උන්වහන්සේගේ තේජස උන්වහන්සේ ගෘහයෙන් පිරී තිබුණේය. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்க கூடாது இருந்தது. පූජකවරු ඒ ස්ථානට යන්ට බැරුව තිබුණේය. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ඊළඟ පදයේ කියනවා அக்கினி இறங்குறதை கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தலையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். ස්වාමීන් වහන්සේගේ තේජසේ ස්වාමීන් වහන්සේ ග්‍රීන් බැස එද්දී ඒ සියලු සෙනග උන්වහන්සේගේ කරුණාව සදාකල් පවතිනේද කියලා ඌ නමස්කාර කරේය. 2 நாளாம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே දෙක ලේකම් 5 වෙනි පරිච්ඡේදය நாங்கள் பார்க்கிறோம். අපි බලනවා அந்த இடத்திலே ඒ ස්ථානයේ 120 ஆசாரியர்கள் இருந்தார்கள். පූජකවරු 120 දෙනෙක් සිටියා. ஆனால் கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்த பொழுது නමුත් උන්වහන්සේගේ තේජස බැස එද්දී 120 ஆசாரியார் மேலும் 120 ஆசாரியர்களும் ஆலயத்துக்குள் இருக்க முடியல, வெளியே ஓடி வந்துட்டாங்க. පූජකවරු 120 දෙනාම ඒ දේව මාලිගාව ඉන්න බැරුව එළියට දුවගෙන. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, නමුත් ඔබ දන්නවද? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ක්‍රියාපොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ பெந்தெகோஸ்து நாளண்டையிலே බෙන්දෙගොස්ත දවසේදී கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்த பொழுது දෙවියන් වහන්සේගේ මහිමේ බැස ආපු විටදී 120 பேர் அங்கே கூடி இருக்கும் பொழுது 120 දෙනෙක් ඒ ස්ථානයේ රැස්ව සිටිද්දී அந்த மேலறையை மகிமை நிரப்பவில்லை, ඒ උඩුමාල්ලේ මහිමෙන් පිරුණේ නැහැ. 120 பேரையும் நிரப்பினது. ඒ 120 දෙනාම පිරෙව්වා. 120 பேர். 120 දෙනෙක්. கர்த்தருடைய மகிமை ස්වාමීන් වහන්සේගේ මහිමය இப்பொழுது கட்டடத்தை நிரப்பவில்லை, මේ මොහොතේදී ගොඩනැගිල්ල පිරෙව්වේ නැහැ. கட்டடத்திலே கூடியிருந்த 120 பேரை நிரப்பினது. ගොඩනැගිල්ලේ රැස්ව සිටියා වූ 120 දෙනාම පිරෙව්වා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙමද அதுதான் සහෝදර புது உடன்படிக்கை. ඒක තමයි අලුත් ගිවිසුම. ஆனா இந்த புது உடன்படிக்கையிலே නමුත් මේ අලුත් ගිවිසුම அவருடைய பிரசனமும் மேகம், அவருடைய பிரசனமும் மகிமையும் උන්වහන්සේගේ තේජසත් උන්වහන්සේගේ මහිමයත් ஒரு மேகமும் அக்னியுமா வரவில்லை, ඒක වලාටමත් ගිනි ටැඹක් ලෙසට ආවේ නැහැ. காத்தாகவும் அக்னியாகவும் வந்தது. සුළඟක් ලෙසත් ගින්නක් ලෙසත් ආවා. பெந்தெகோஸ்து நாளிலே පෙන්තිකොස්ත දවසේදී காற்றாகவும் සුළඟක් ලෙසත් அக்னியாகவும் ගින්නක් ලෙසත් பரிசுத்த ஆவியானவர் வந்து ශුද්ධාත්මයන් වහන්සේ ඇවිත් அவர்களை நிரப்பினார். ඔවුන්ව පිරෙව්වා. அநேகர் வந்து இந்த அக்னியை பற்றி தான் பேசுவாங்க, බොහෝ දෙනෙක් ඇවිල්ලා මේ ගින්න ගැන කතා කරනවා. காத்தை பற்றி பேசவே மாட்டார்கள். සුළඟ ගැන කතා කරන්නේ නැහැ. ஏன் ஆண்டவர் காத்து அனுப்பணும்? ඇයි උන්වහන්සේ සුළඟ එවන්නේ? ஏன் காத்து போல வரணும்? ඇයි සුළඟ වගේ එන්න அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවද සහෝදර සහෝදරීනි உங்களுக்கு தெரியுமா, ඔබ දන්නවද? காத்தில்லாமல் தீ பரவாது. සුළඟක් නැතුව ගින්න පැතිරෙන්නේ නැහැ. தெரியுமா? ඔබ දන්නවද? உங்களுக்கு எல்லாம் தெரியும், ඔබට දන්නවද? ஆனா இன்னும் மண்டைக்குள்ள போகாது. නමුත් මේ මුලේ තුරට ගියේ නැහැ. ஒரு காட்டுல එක කැලෑවක தீ பரவணும்னா ගින්න ලැබු ගින්න ඇති වෙන්න ඕනේ නම් காத்தடிக்கணும். උලංග අමන්න ඕනේ. காத்தடிச்சா தான் தீ பரவும். උලංග ඇමුවොත් තමයි ගින්න පැතිරිලා යන්නේ. ஆண்டவர் உங்களுக்கு அக்னியை கொடுத்தது දෙවියන් වහන්සේ ඔබට ගින්න දුන්නේ நீங்க மாத்திரம் வச்சுக்கணும் இல்ல, ඔබ විතරක් තබා ගන්නට නොව உங்களுக்குள்ள இருக்கிற அக்னி பரவணும். ඔබ තුල තිබෙන ගින්න පැතිරී යන්න அந்த ඕනේ. அக்னி பரவதுக்கு காத்தடிக்கணும். ඒ ගින්න පැතිරී යන්න හුලංග හමන්න ඕනේ. ஆமென். ආමේන්.
அந்த காலத்துல ඒ කාලේ இந்த கேஸ் குக்கர் எல்லாம் வர்றது முந்தை ගෑස් කුකර් ඔක්කොම එන්ට ප්‍රථමේ இந்த விறகு கட்டை வச்சு அடுப்பு பத்த வைப்பாங்க தானே. දර තබලා ලිපපත්තු කරනවා. நம்முடைய பாட்டிமார் பூட்டிமார் எல்லாம் අපගේ ආච්චි මිතුන් මිත්තන් அந்த விறகு எரியாட்டி ඒ දර කැල්ල ඒක පත්තු වෙන්නේ නැත්තම් ஒரு குழல் வச்சிருப்பாங்க. ඒක පිබින්නට දෙයක් තියලා තියෙනවා. அந்த அந்த குழல் மூலமா ஊத ஊத நெருப்பு பத்தி எரியும். පිමින්න ඒක ගින්න ඇවිලෙනවා. எத்தனை பேருக்கு தெரியும்? කී දෙනෙක්ද දන්නවද? என்ன போல நரைச்ச தலை வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். මං වගේ පැසුණු ඉසකස් තියනට நெருப்பு பத்தி எரியணும்னா குழல்ல ஊதுவாங்க. ඒ ගින්න ඇවිලෙන්න ඕනේ නම් පිබින්න ඕනේ. அப்ப நெருப்பு பத்தி எரியும். එවිටදී ඒක ඇවිලෙනවා. நெருப்பு பத்தி எரியறதுக்கு காத்து வேணும். ඒ ගින්න ඇවිලෙන්නට හුළඟ අවශ්‍යයි. அதனால தான் பெந்தெகோஸ்து நாள் அண்டையிலே ஆண்டவர் காற்றையும் நெருப்பையும் அனுப்பினாரு. ඒ නිසා තමයි උන්වහන්සේ පෙන්තෙකොස්ත දවසේ සුළඟ සහ ගින්න එව්වේ. இன்னைக்கு நெருப்பு இருக்கு, காத்து இல்ல. අද ගින්න තියෙනවා සුළඟ නැහැ. காரணம் என்ன? කාරණේ කුමක්ද? ஆசரிப்பு கூடாரம் இல்ல. සමුක වීමේ கூடாරම නැහැ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරියනි, ஒரு காரணத்தோட தான் ஆண்டவர் காத்து அனுப்புனாரு. එක කාරණයක් නිසා තමයි උන්වහන්සේ උලංග அப்ப යව්වේ. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? එසේන ඔබ තුල කුමක්ද තිබෙන්නේ? காத்தும் வேணும், நெருப்பும் வேணும். සුළඟත් ඕනේ, ගින්නත් ඕනේ. அப்பதான் தீ பரவும். එවිටද තමයි ඒ ගින්න පැතිරලා அப்பதான் යන්නේ. சுவிசேஷம் போகும். එවිට තමයි සුභාරංචිය යන්නේ. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். එවිට තමයි සුදාත්මන වහන්සේ ක්‍රියා කරන්නේ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරියනි, கடைசியா நான் முடிக்க போறேன். අවසානයේ சிலர் யோசிக்க எப்பதான் இவன் முடிப்பான்னு யோசித்து கொண்டிருக்கீங்க. සමහර අය කල්පනා කරන කොයි වෙලේ අවසන් කරයිද? நான் விட மாட்டேன், ஆண்டவர் சொல்ல வரைக்கும் நான் விட மாட்டேன். දෙවනන්සේ කියන තාක්කල් මම අතාරින්නේ නැහැ. அந்த காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை மோசே அமைச்சிட்டு போனா, එදා කාලේ පූජක කඳවුර මෝසෙස් ඇති කරා. இந்த காலத்துல ஆசரிப்பு கூடாரம் என்ன தெரியுமா? මේ කාලේදී පූජක කඳවුර කොහොමද දන්නවද? அந்த සමුක වීමේ. காற்றும் நெருப்பும் எங்க கிரியை செய்யும் தெரியுமா? ගින්නත් සුළඟත් කොහෙද ක්‍රියා කරන්නේ? சொல்லட்டா? කියන්නද? இந்த காலத்துல මේ කාලේදී ஆசரிப்பு கூடாரம் என்ன தெரியுமா? ඒ සමුක වීමේ කුඩාරම කොහෙද කියලා දන්නවද? ஆண்டவர் எங்க வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு? දෙවියන් වහන්සේ කොහෙද වාසය කරන්නේ? ஆண்டவருடைய வாசஸ்தலம் எது? උන්වහන්සේගේ වාසස්ථානය කොහෙද? நம்முடைய இருதயம். අපගේ හදවත. ஆசரிப்பு கூடாரம் நம்முடைய சரீரம். සමුක වීමේ කුඩාරම කියන්නේ අපගේ ශරීරය. ஆண்டவர் பில்டிங்ல தங்குறவர் இல்ல, දෙවියන් වහන්සේ ගොඩනැගිල්ල වැඩවසන්නේ නැහැ. நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். අප තුල වාසය කරනවා. அன்றைக்கு தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இறங்கி வந்தது. එදා දේව මහිමේ පූජක මණ්ඩපය තුළට බැසහාවා. பெந்தெகோஸ்து நாள் அண்டை அந்த மகிமை 120 மேலே போனது. පෙන්තකොස්ත දවසේදී එදා 120 දිනක් තුලට බැසහාවා. இன்றைக்கு இந்த 21வது நூற்றாண்டிலே அவருடைய பிரசன்னமும் மகிமையும் அவருடைய ஆசரிப்பு கூடாரமாகிய நம்முடைய சரீரத்துக்குள்ளே வந்து இறங்குகிறது. අද මේ 21 වෙනි සියවසේදී උන්වහන්සේගේ මහිමයත් උන්වහන්සේගේ තේජසත් උන්වහන්සේගේ අපගේ ශරීරය වෙන උන්වහන්සේගේ මාලිගාව තුළට அன்புள்ள බැසෙනවා. சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරියනි, உங்களுடைய சரீரம் ஒரு ஜெப வீடு. ඔබගේ ශරීරයේ යාඥාවේ නිවසක්. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கருக்கு எழுதும்போது சொல்றான், එම නිසා තමයි පවුල් තුමා තෙසලෝනිකවලට ලියන විටදී කියන්නේ இடைவிடாம ஜெபம் பண்ணு. නොකඩවා යාඥා කරපල්ලා. சிலர் கேட்பாங்க, எத்தனை மணித்தியாலம் ஜெபம் பண்ணணும்? සමහර අය අසන පැය කීයක් பவுல்ட்ட යාඥා கேட்டா அவன் சொல்றான், இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. පවුල්ගේ නැසුතෝ කියන නොකඩවා යාඥා இந்த කර. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே මේ සම්මුඛ වීමේ කුඩාරම තුල இடைவிடாமல் ஜெபம் நடக்கணும். නොකඩවා යාඥාව තිබෙන්න ඕනේ. இடைவிடாமல் ஜெபம் நடந்தா නොකඩවා යාඥාව තිබුණොත් கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய மகிமை எங்களுக்குள்ள இருக்கும். උන්වහන්සේගේ තේජසත් උන්වහන්සේගේ මහිමයත් අප තුල වැඩ වසනවා. ஆமென். ආමේන්. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා நான் බලන්න. நியாயம் தீர்க்க தேவையில்ல. මම විනිශ්චය කරන්න බෑ. உங்களுடைய சரீரம் ඔබගේ ශරීරය ஒரு ஆசரிப்பு கூடாரமா? සම්මුඛ වීමේ කුඩාරමත් தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் உங்களை நிரப்பி இருக்கிறதா? දෙවියන් වහන්සේගේ මහිමයත් තේජසත් ඔබ පුරවා இன்றைக்கு තිබෙනවා. நாங்க மாறலாம். අද අපි වෙනස් இன்றைக்கு වෙන්න. மாறலாம். අද මාරු වෙන්න. அதனால தான் ஆண்டவர் உங்களை கூட்டிக் கொண்டு ඒ வந்திருக்கிறார். නිසා තමයි දෙවියන් වහන්සේ ඔබ රැගෙන ආවේ.
அநேகர் வருவேன்னு சொல்லி இன்றைக்கு வரல. බොහෝ අය එනවා කියලා අද දවසේ ආවේ නැහැ. அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. බොහෝ අයට කැඳවීම දෙනු கொஞ்சம் ලැබුවා. பேர் தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ටික දෙනාව උන්වහන්සේ நீங்க තෝරාගත්තා. தான் தெரிந்தெடுத்த ஜனங்க. ඔබ තමයි තෝරාගත්ත සෙනඟ. ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஜனங்க. දෙවියන් වහන්සේ තෝරාගත්තා. அதனால தான் இங்க வந்து ඒ உட்கார்ந்திருக்கீங்க. නිසා තමයි මේ ස්ථානේ වාඩි நீங்க වෙලා ඉන්නේ. வீட்டுக்கு போக முதல்ல ඔබ නිවසට යන්න ප්‍රථමයෙන් சொல்லுங்க, ஆண்டவரே කියන්න ස්වාමිනී இந்த நிமிஷம் முதல் මේ විනාඩිය තෙක් என்னுடைய சரீரம் මාගේ ஒரு ශරීරය ஆசரிப்பு கூடாரம். සම්මුඛ වීමේ கூடாරමයි. எப்பொழுதும் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். නිතරම යාඥාව තිබෙන්න ඕනේ. யார் எங்களை எட்டி உதைத்தாலும் பரவாயில்ல, කවුරු අපට පහින් ගැව්වත් யார் හරි எங்களை அவமதித்தாலும் பரவாயில்ல, කවුරු අපිව නින්දාවටපත් කරා அவருடைய பிரசன்னமும் மகிமையும். උන්වහන්සේගේ තේජසත් උන්වහන්සේගේ சிலுவையை මහිමය சுமப்பீங்களா? කුරුසේ උස්සනවද சிலுவையில தான் மகிமை இருக்கு. කුරුසේ තමයි මහිමේ சிலுவை තිබෙන්නේ இல்லாம நமக்கு மகிமை இல்ல. කුරුසේ නැතුව අපිට මහිමේ அந்த නැහැ சிலுவையை சுமந்தாதான் ඒ කුරුසේ ඉසුලුවොත් තමයි கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் வரும். දෙවියන් වහන්සේගේ මහිමය අප පිට நாங்க පැමිණෙන්නේ எல்லாரும் எழும்பி நிப்போம் இந்த நேரத்துல. සිතන නැගිට සිටිමු அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනේවද සහෝදර இன்னைக்கு සහෝදරියනි ஒப்பு கொடுங்க. අද කැප කරන්න சம்பூர்ணமாக ஒப்பு கொடுங்க. සම්පූර්ණයෙන් කැප කරන්න இனிமேல் வாயிலிருந்து பொய் வராது. මින් පසුට ඔබගේ මුඛයෙන් බොරු එන්නේ இனிமேல் නැහැ எவ்வளவு கோபப்பட்டாலும் தூஷண வார்த்தைகள் வராது. මින් පසුව මම කොච්චර කෝප වුණත් ඒ අපවිත්‍ර වචන එන්නේ නැහැ இனிமேல் பொறாமை பெருமை ஒன்றும் இருக்காது. ඉන් මින් මතොට ආඩම්බරකම அன்புள்ள சகோதரனே, ඊර්ෂ්‍යාව තිබෙන්නේ නැහැ. සිනේවද සහෝදරියනි உன் மனைவிக்கு எதிராக நீ ரகசிய பாவங்கள் செய்து கொண்டிருப்பாயானால் නුඹගේ භාර්යාවට විරුද්ධව රාස් පාපා නුඹ කරමින් සිටිනවා ஆண்டவர் உன்னை திடீரென அடிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට විගසින්ම ගහයි இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். මේක මතකේ තබා நீ ගන්න மரண படுக்கையில இருக்கும் பொழுது නුඹ මරණාසන්නව සිටිද්දී உன் வைப்பாட்டி வந்து உனக்கு கண்ணீர் விட மாட்டா. නුඹගේ දෙවෙනි භාර්යාව ඇවිල්ලා නුඹට කඳුළු සලන්නේ නැහැ உன் உண்மையான மனைவியும் பிள்ளைகள் தான் வந்து உனக்காக அழுவார்கள். නුඹගේ සැබෑ භාර්යාවන් දරුවන් තමයි නුඹ උදෙසා අඬන්නේ அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනේවද සහෝදර සහෝදරියනි பயமும் பக்தியும் இருக்கணும். බය භක්තිකම තිබෙන්න ඕනේ கர்த்தருடைய பிரசன்னத்துல උන්වහන්සේගේ අභිමුඛයේ நாங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், අපි සිදන දෑත ඔසම දෙවියන් වහන්සේ ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ස්වාමිනී මාව කැප කරමි ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. කැපවෙමි ස්වාමිනී காலையில வந்தவண்ண மாதிரி நான் திருப்பி போக மாட்டேன். දැසන ආපු ආකාරයෙන්ම ඇරලා යන්නේ நான் නැහැ ஒரு புது ஆள், මම අලුත් මැවිල්ලා ஒரு புது நபர். අලුත් මැවිල්ලා கர்த்தருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்குது. උන්වහන්සේගේ තේජස මා තුළ තිබෙනවා கர்த்தருடைய மகிமை என்ன நிரப்புது. උන්වහන්සේගේ මහිමය මාව ආමේන්. පුරවන්න ඕනේ ආමේන් அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනේවද සහෝදර எல்லாரும் සහෝදරියනි கண்களை மூடிக்கொள்ளுங்க. සීදනා දිනෙත් වසන්න ஆவியானவர் அசைவாடுகிற நேரம். ආත්මයන් වහන්සේ සක්මන් කරනවා ஒரு தீர்மானம் எடுங்க. ඔබ තීරණයක් ගන්න ஒரு தீர்மானம் எடுங்க. ඔබ තීරණයක් ගන්න ஒரு தீர்மானம் ඔබ තීරණයක් உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுங்க. ඔබ තුලම ඔබ තීරණයක් ගන්න ஆண்டவரே, ස්වාමිනී நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, මම මාව කැප කරමි ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. කැප කරමි ස්වාමිනී ஆண்டவரே, ස්වාමිනී என்னை நான் ஒரு ஆசரிப்பு கூடாரமாக மாத்துகிறேன். මම මාව ස්වාමිනී සම්මුඛ වීමේ கூடாரමක් உம்முடைய කරමි பிரசன்னம் உம்முடைய மகிமை எனக்கு வேணும் ஆண்டவரே. ඔබගේ තේජස සහ මහිමය මට ඕනේ ஹalleluya, හalleluya ஹalleluya. நாங்க ஒரு பாட்டு பாடுவோம். தேற்றரவாளனே, ஆமென். ஹalleluya. என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். தேற்றரவாளனே, என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றிடும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் வந்திரே, செங்கடல் விளந்திரே, காற்றாய் வந்திரே, செங்கடல்கள் பிளந்திரே, நீ நெருப்பாய் வருவீர், நீ காற்றாய் வருவீர்,
அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். காற்றாய் வருவீர், யாவரும் கரங்களை உயர்த்தி. நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, நீர் வாருமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். Obakunak se paminei, ඔබ සුරගක් සේ පැමිණෙයි, ඔබ ගිනිදල සේ පැමිණෙයි, ඔබ ආදරයෙන් ඔබ ගින්නක් සේ, ඔබ ගින්නක් සේ පැමිණෙයි, ඔබ සුළඟක් සේ පැමිණෙයි, ඔබ ගිනිදල සේ පැමිණෙයි, ඔබ ආදරයෙන් පැමිණෙයි. இந்த நேரத்துல මේ මොහොතේදී நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ඔබ යාඥා කරන්න දෙවියන් වහන්සේ. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண தேவையில்லை. මම ඔබට යාඥා කරන්න இது අවශ්‍යයි. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்க காரியம். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்க காரியம். මේක ඔබත් දෙවියන් වහන්සේත් අතර තිබෙනා වූ දෙයක්. நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து ඔබ තීරණයක් අරගෙන நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ඔබ දෙවියන් වහන්සේට කියන ස්වාමිනී என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர், මාව කැප කරමි. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். මාව කැප කරමි. நீங்க என்ன சிலுவையை கொடுத்தாலும் அதை நான் சுமப்பேன். ඔබ කුමන කුරුසයක් දුන්නත් ඒ දේ ஏன்னா මම உங்களோட சிலுவையில தான் மகிமை இருக்குது. ඇයිදන ඔබගේ කුරුසේ තමයි මහිමේ உங்களுடைய තිබෙන්නේ. பிரசன்னமும் உங்களுடைய மகிமை ஆண்டவர் ඔබගේ තේජසත් ඔබගේ எனக்கு வேணும் ஆண்டவரே. මට ඕනේ. இந்த உலகம் எனக்கு வேணாம் ஆண்டவர், මේ ලෝකේ මට එපා. உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய மகிமையும். ඔබගේ තේජස ඔබගේ මහිමේ. எல்லாரும் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவர் සීදන යාඥා කළා කියලා. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ස්වාමීන් වහන්සේට உங்களுடைய කියන வாழ்க்கையிலே பாவம் இருந்தா ඔබගේ ජීවිතේ පාපී තිබුණොත් இந்த நேரமே விட்டு விடுங்க. මේ මොහොතේම අතහරින්න. உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். ඒ පාප වලට උන සමාව දෙන්න. எல்லாரும் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, සියලු දෙනා කියන්නේ ஆண்டவரோடு பேசுங்க, ස්වාමීන් වහන්සේ කතා කරන්න. ஆண்டவரோடு சம்பாஷியுங்க. උන්වහන්සේ සමග කතා කරන්න. நீங்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ඔබ කියන්න දෙවියන් වහන්සේ நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, මම කැප කරමි. 100% ஒப்பு கொடுக்கிறேன் මම බාර කරමි 100%. ஆண்டவரே. ස්වාමිනී உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகிமை எனக்கு போதும் ஆண்டவர். ඔබගේ තේජසත් ඔබගේ මහිමයත් මට ඇති. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, සීදන ස්වසය ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. යාඥා කරන්න යාඥා කරන්න. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, සීදන යාඥා කරන්න. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. කියන ස්වාමීන් වහන්සේ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya, நன்றி சுவாமி. ஹalleluya, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. நன்றி ஆவியானவரே. ஓ உம்முடைய பிரசன்னம் ஆண்டவர், ஓ எங்கள் பிதாவே, your presence and your glory, oh God, ஹalleluya. your presence and your glory. நீர் போதுமான எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, பிரசன்னம் போதும் ஆவியானவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஹalleluya. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஓ ஹalleluya ஹalleluya, ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. මම බාර කරමු ஓ ස්වාමී. ஹalleluya, ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. බාර වෙමු ස්වාමී. ஹalleluya. ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேணும் ஆண்டவர், ස්වාමී ඔබ අවශ්‍යයි. நீர் எங்களுக்கு வேணும் ஆண்டவர், ඔබ ඔබට අවශ්‍යයි. நீர் எங்களுக்கு வேணும் ඔබ ஆண்டவர், ඔබට අවශ්‍යයි. நீர் எங்களுக்கு வேணும் ஆண்டவர். ස්වාමී ඔබ අවශ්‍යයි. உம்மை அன்றி வேற ஒன்றும் எங்களுக்கு வேணாம். ඔබ ඇරෙන්න කිසිම இந்த உலகம் எங்களுக்கு வேணாம் මේ ஆண்டவர். ලෝකේ අපිට එපා. இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள் வேணாம் මේ ஆண்டவர். ලෝකේ තිබෙන තෘෂ්ණාවල් අපිට එපා. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவர். ඔබ විතරක් සෑහයි. உங்களுடைய முகத்தை காண்பீங்க ஆண்டவர், ඔබගේ මුහුණ පෙන්වන්න. எங்களோடு பேசுங்க ஆண்டவர். ඔබ සමග කතා කරන්න. உங்களுடைய சத்தத்தை நாங்க கேட்கணும் ஆண்டவர். ඔබගේ ශබ්දය අපි අසන්න ඕනේ. உண்மை நான் இன்னும் அறிந்து கொள்ளணும் ஆண்டவர். ඔබ තවත් දැනගන්නට ඕනේ. இன்னுமே அறிந்து கொள்ளணும், තවත් දැනගන්නට ඕනේ. இன்னுமே அறிந்து கொள்ளணும். තවත් අපි දැනගන්න. எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க, යාඥා ஆண்டவர் කරන්න, சொல்லுங்க. යාඥා කරන්න ස්වාමීන් වහන්සේ. ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார், දෙවියන් වහන්සේ අසමින් සිටිනවා. உங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ඔබගේ යාඥා උන්වහන්සේ අසනවා. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. කැප කරන්න බාර වෙන්න. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர், ස්වාමිනේ මාව කැප කරමි. ஒப்பு கொடுக்கிறேன்
கொடுக்கிறேன் ஆண்டவரே. මාරවෙමි ස්වාමිනී. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. මාව කැප කරමි. இனி நான் மாறப் போகிறேன் ஆண்டவரே. මම මාරුවෙන්ට යනවා. ஆண்டவரே ස්වාමිනී. என் ஊழியம் மாறப் போகுது ஆண்டவரே. මාගේ සේවය වෙනස් වෙන්ට என் යනවා. ஊழியத்தில் உம்முடைய பிரசன்னமும் மகிமை இருக்குது. මාගේ සේවය ඔබගේ තේජසත් මහිමයක් තිබෙන්න. ஆமென். ஹalleluya. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிரசன்னத்தை மகிமை ஜனங்கள் பார்க்க போகிறாங்க. ස්වාමිනී මගේ ජීවිතේ ඔබගේ තේජසත් මහිමයක් සෙනග දකින්න යනවා. நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவரே මම දේශනා කරද්දී என் பிரசங்கத்திலே உம்முடைய பிரசன்னத்தை மகிமை ஜனங்கள் உணரப் போகிறார்கள் මගේ ஆண்டவரே. දේශනාවේදී ඔබගේ තේජසත් මහිමයක් සෙනග ஓ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. මාව ඔබට කැප என்னை ஒப்பு கொடுக்கிறேன் මාව ஆண்டவரே. බාර කරමි. ஆண்டவரே ஆவியில நிரப்புகிறேன் ஆண்டவரே. ආත්මෙන් මාව පුරවන්න. என்ன நிரப்புங்க ஆண்டவரே. මාව පුරවන්න. என்ன நிரப்புங்க ஆண்டவரே. මාව පුරවන්න ස්වාමී. ஆண்டவரே மிகவும் தாழ்மையோடு கேட்கிறேன் ஆண்டவரே. යටහත් කමී මම இந்த ඉල්ලනවා. ஆவியோடு நிரப்புங்க ஆண்டவரே. ආත්මෙන් පුරවන්න. ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. ආත්මෙන් පුරවන්න. ஆவியின் வரங்களை தாங்க ஆண்டவரே. ආත්මෙ දීමනා දෙන්න. ஆவியின் வரங்களை தாங்க ஆண்டவரே. ආත්මික දීමනා මට දෙන්න. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் යේසුස් ஆண்டவரே. වහන්සේගේ නාමයෙන් ඉල්ලනවා. ஆவியின் வரங்களை தாங்க ஆண்டவரே. ආත්මික දීමනා දෙන්න. உம்முடைய மகிமை எங்கள் மேல் இறங்கி வரணும் ඔබගේ ஆண்டவரே. මහිමය අප කෙරේ அதை බැසේවා. ஜனங்கள் பார்க்கணும் ඒක ஆண்டவரே. සෙනග දකින්න ඕනේ. உம்முடைய மகிமையை ஜனங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ඔබගේ මහිමය සෙනග ஓ දකින්න ஹலே எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க. යාඥා ஆண்டவர்ட்ட கேளுங்க. දෙවියන් වහන්සේගේ ඉල්ලන්න. ஆண்டவர் எங்கள் மத்தியில இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප මැදදී සිටිනවා. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கேளுங்க ஆண்டவர்ட்ட. සියලු දෙනා ඉල්ලන්න දෙවියන් වහන්සේ. ஆண்டவரே என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ස්වාමිනේ අප පුරවන්න. ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம ඔබගෙන් මම ආත්මෙන් වහන්සේ ලබා நான் ගන්න. இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டேன் අද ஆண்டவரே. ගෙදර යන්නේ නැහැ. நீர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ඔබ අපිට අවශ්‍යයි. உம்மை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. එළිදරව් කරන්න. ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்துங்க. ස්වාමිනේ ඔබ එළිදරව් කරන්න. ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ස්වාමිනේ ඔබ මම දැනගන්න ඕනේ. ஞானத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. ප්‍රඥාවේ ආත්මය දෙන්න. ஆண்டவரே ස්වාමිනේ வெளிப்படுத்தலின் ஆவியை தாங்க ஆண்டவரே. එළිදරව් කිරීමේ ආත්මය දෙන්න. நான் உம்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ඔබ දැනගන්න ඕනේ. உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. ඔබගේ ශබ්දේ මා අසන්න ඕනේ. உம்மை கிட்ட நடக்கணும் ஆண்டவரே. ඔබ අසන්න මම ඇසිරෙන්න. என்ன மாற்றுங்க ஆண்டவரே. මාව වෙනස් කරන්න. கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தா නපුරු පුරුදු තිබුණොත් அதிலிருந்து விடுதலையாங்க இந்த நேரத்துல. ඒකේ මාව නිදහස් කරන්න. அதிலிருந்து விடுதலையாங்க. මාව නිදහස් කරන්න. உங்களுக்கு கோபம் வரதா இருந்தா කෝපේ පැමිණෙනවා නම් அதிலிருந்து விடுதலையாங்க இந்த ඒකෙන් நேரத்துல. මාව නිදහස් කරන්න. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ ස්වාමීන් වහන්සේගේ ආත්මය කොහෙද? அங்கே விடுதலையும் உண்டு. ඒසන් නිදහස அங்கே තිබෙනවා. விடுதலையும் உண்டு. නිදහස තිබෙනවා. இன்றைக்கு என்ன மாத்துங்க ஆண்டவரே. අද මාව වෙනස් කරන්න. ஆண்டவரே ஜனங்கள் எப்படி என்ன அறிந்து கொள்வார்கள். සෙනග කොහොමද මාව දැනගන්නේ? நான் வித்தியாசமானவன் எப்படி அறிந்து මම கொள்வார்கள். වෙනස් පුද්ගලයෙක් කියලා කොහොමද உம்முடைய දැනගන්නේ? பிரசன்னத்தினால் தானே ஆண்டவரே. ඔබගේ තේජසින් නේද என்னை ස්වාමී? ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. අපෝ බාර වෙමු. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் මාව ஆண்டவரே. කැප කරමු. ஓ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் මාව ஆண்டவரே. කැප කරමි. நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. Hallelujah. ஹalleluya. හාලෙලූයා. ஹalleluya. என்ன நிரப்புங்க ஆண்டவரே. පුරවන ස්වාමිනේ. ஹalleluya. ஹalleluya. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எல்லாரும் பாடுவோம். සිරුනා ගායනා කරමු. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆமென். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே ஆத்மையான நீ ஆத்மையான நீ ஆத்மையான நீ சுத்த ஆத்மையான நீ ஆத்மையான நீ ஆத்மையான நீ சுத்த ஆத்மையான நீ කෙලසද මාමුරගසන්නේ කෙලෙසද මාමුරගසන් කුමටද මාමුරගසන් උගන්වන්න ආත්මයාන நீ
මුරගසන් කුමටද මා මුරගසන් උගන්වන්න ආත්මයානනේ දේවචනය දැකගන්නට තේරුම ලබගන්නට උගන්වන්න ආත්මයානනේ දේවචනය දැනගන්නට දේවචනය දැනගන්නට තේරුම උගන්වන්න ආත්මයානනේ 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 शुद्ध आत्मयाननी 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 शुद्ध आत्मयाननी அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරියනි, ஆண்டவரோடு ஒரு நட்பு ஏற்படுத்திக் கொள்ளணுமா? දෙවියන් වහන්සේ සමග මිත්‍රකමක් ඇති කරගන්න ඕනේද? ஆண்டவருடைய பிரசன்னமும் மகிமை உங்கள் மேல இருக்கணுமா? උන්වහන්සේගේ තේජසත් මහිමය ඔබ කෙරේ තිබෙන්න ඕනේද? முதல் காரியம் ප්‍රථම කාරණය வேத வசனம். දේව වචනය. இதை படிக்கணும், நீங்க මේක ඉගෙන ගන්නට ඕනේ. இதை தியானிக்கணும். මේක මෙනෙහි කරන්න ඕනේ. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. අද ඔබ තීරණයක් ගන්න. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் படிக்க போகிறேன். ස්වාමී ඔබගේ වචනේ මම ඉගෙන ගන්නට යනවා. படித்து தியானிக்க போகிறேன். ඉගෙනගෙන මෙනෙහි කරන්නට යනවා. கள்ள தீர்க்கதரிசிகள் எங்களை சூழ இருக்கிறார்கள். බුරු දිවසුර අප වටා සිටිනවා. இந்த வசனம் தான் உங்களை விட்டு அவங்களை விட்டு தப்ப வைக்கும். මේ වචනේ තමයි ඔවුන්ගෙන් අපව බේරගන්නේ. வசனத்தை நீங்க அறிந்திருக்கணும். වචනේ ඔබ දැන සිටින්න ඕනේ. ஆமென். ආමේන්. இதுதான் இயேசு கிறிஸ்து. මේ තමයි යේසුස් வேத ක්‍රිස්තුස්. வசனம் தான் இயேசு கிறிஸ்து. දේව වචනේ තමයි යේසුස් ක්‍රිස්තුස්. இதை நீங்க அறிந்து கொள்ளணும். මේක ඔබ දැනගන්න ඕනේ. இரண்டாவது, දෙවනුව கர்த்தருடைய நேரம் செலவழித்து ஜெபத்துல இருங்க. දෙවියන් වහන්සේ සමග කාලය ගත කරලා යාඥාවේ රැඳී සිටින්න. அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருங்க. උන්වහන්සේගේ තේජසේ රැඳී සිටින්න. ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி அமர்ந்திருங்க. ස්වාමීනි මා සමග කතා කරන්න කියලා அவரை රැඳී සිටින්න. தேடுங்க. උන්වහන්සේ සොයන්න. உங்களுடைய வாழ்க்கை மாறும். ඔබගේ ජීවිත වෙනස්. உங்களுடைய ஊழியம் மாறும். ඔබගේ සේවය වෙනස්. கர்த்தருடைய பிரசன்னமும் மகிமையும் உங்கள் மேல் வந்துடுறாங்க. උන්වහන්සේගේ තේජසත් මහිමය ඔබ කෙරේ පහළ වෙනවා. ஆமென். ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு நீங்க உண்மையாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தீங்க இந்த இடத்துல? අද කී දිනෙක සැබෑම උන්වහන්සේගේ තේජස දැනගත්තද? எத்தனை பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் இங்க வந்ததுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன்? කී දිනෙක කියනද පාස්ටර් මම මේ සඳ ආපයකට සතුටු වෙනවා. ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරමු. கரங்களை தட்டி අත්පොරසන්දී தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். දෙවියන් වහන්සේට මහිමේ පත්. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරියනි, கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. அவரை போல ஒருவருமே இல்லை. උන්වහන්සේ ආකාරයේ කිසිම කෙනෙක් නැහැ. ஆமென். ආමේන්. நீங்க காதலிக்கிற நேரத்துல ඔබ ආදරය කරන කාලේ உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு நல்லா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ඔබගේ ගර්ල්ෆ්‍රෙන්ඩ් බොයිෆ්‍රෙන්ඩ් කොහමද හිටියේ කියලා දන්නවා. அவங்கள விட நல்லவர் ஆண்டவர். ඔවුන්ටත් වඩා ඕසසු උතුම් වූ දෙවියන්. ஏன் தெரியுமா? உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்பவாவது உங்களை விட்டுட்டு போகலாம். ඔබගේ ගර්ල්ෆ්‍රෙන්ඩ් බොයිෆ්‍රෙන්ඩ් ඔබගේ හස්බන්ඩ් වයිෆ් කවදානේ අතහැරලා යනවා. ஆனா அவர் உங்களை விட்டுட்டு போகவே උන්වහන්සේ කවදාවත් අතාරින්නේ නැහැ. போகவே மாட்டார். අතාරින්නෙම නැහැ. நான் உன்னை கைவிட்டு விடுவதே இல்லை. මම නුඹ අතාරින්නේ නැහැ. ஒரு நாள் எங்களை கைவிட மாட்டார். කවදාවත් උන්වහන්සේ ஒரு நாள் எங்களை வெட்கத்துக்குள்ளாக்க மாட்டார். උන්වහන්සේ කවදාවත් ලැජ්ජාවටපත් කරන්නේ ஆமென். எங்களை போஷிக்கிற தேவன் அவர். අපව පෝෂණය කරනව දෙවියන්. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර நாங்க සහෝදරියනි, ஜெபத்தோடு முடிப்போம். යාඥාවල් நாங்க ஜெபம் பண்ணோம். යාඥා කරමු. கிருபையும் இரக்கமும் உள்ள எங்க நல்ல தகப்பனே, කරුණාවත් දයාවත් පිරුණව දෙවියන් වහන්සේ, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி මේ செலுத்துகிறேன். දවස් උදෙසා ඔබට ස්තුතියි. 7 மணித்தியாலங்கள் உம்முடைய பாதத்தில் இருக்க நீர் கிருபை கொடுத்து මේ நமக்கு පැය අත ඔබගේ පාද පමුණ සිටින්න කරුණාව දුන්නා. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ස්වාමිනේ මේ වැඩසටහන කරන්න உதவினோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. උදව් කරප හැමෝම பாடல் குழுவினர், மியூசிஷியன்ஸ், இன்னும் உதவி செய்கிறவர்கள், பணம் கொடுத்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ගීතිකා කණ්ඩායම, මියුසියන්ස්, මුදල් දුන්න අය, ආශ්‍රයෙන් කරපු අය, උදව් කරපු හැමෝම ආශිර්වාද කරන්න. அவருடைய கண்ணில கண்ணீர் வரக்கூடாது சுவாமி. ඔවුන්ගේ දෙනෙත් වල කඳුළු එන්ට හොඳ නෑ. கண்ணீர் எல்லாம் துடைத்து விடுங்க. ඔවුන්ගේ කඳුළු පිස දමන්න. தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யுங்க. අවශ්‍යතාවෙන් සපයන්න. ஆண்டவரே, கலந்து கொண்டு வந்த ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். ස්වාමිනේ සහභාගී වීමට ආවෝ සෙනග ඔබගේ පැත්තට ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. හැමෝම ආශිර්වාද කරන්න. அவள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுத்து அவளை ஆசீர்வதிங்க. ඔවුන්
ඉල්ලීමටත් සිතීමටත් වඩා දීලා ආශිර්වාද කරන්න. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරමි. ආමේන්, ආමේන්, ආමේන්. ආමේන් ආමේන්.